ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மர்ம நாவல் தான். இந்த நாவலில் ஊரே சேர்ந்து ராசி இல்லைன்னு சொல்கிற ஒரு வீட்டுக்கு குடி வர்ற ஒரு குடும்பம். அங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தொடர்ந்து நடக்கிற பல அதிசயமான நல்ல விஷயங்கள், அதனால் முன்னேற அவங்களோட குடும்ப வாழ்க்கை. அதனால் இந்த வீடு ராசின்னு நினச்சி அந்த வீட்டையே வாங்க நினைக்கும் போது ஏற்படுற பல மர்மமான விஷயங்கள், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பகுதி 1. யானையும் ரயிலும் எப்பொழுது பார்த்தாலும் சலிக்காது என்று சொல்லுவார்கள். அதோடு விஸ்வநாதபுரம் சிவன் கோயிலையும் சேர்த்து கொள்ளலாம். ஊரின் எந்த திசையில் இருந்து வேண்டுமானாலும் அந்த கோபுரத்தை பார்க்க முடியும். சோழர் காலத்து கோவில். புறாக்களின் சிறகடிப்புக்கு நடுவில் நெடிதுயர்ந்து நிற்கும் அதன் அழகும் மணி சத்தமும் மனதுக்கு அப்படி ஒரு சாந்தியை அருளுபவை. அதிலும் காவேரி ஆற்றின் படித்துறையில் சுழன்றபடி செல்லும் ஆற்று நீரில் மூழ்கி குளித்து கொண்டிருக்கும் போது சில சமயங்களில் கோவில் மணி சத்தம் கேட்கும். முழுக்க போட்ட தலையை உசுப்பி கொண்டு பார்த்தால் கோவில் யானை நடராஜ சுவாமியின் திருமஞ்சனத்திற்காக தங்கக்குடத்தோடு ஆற்றங்கரையில் வந்து நின்றபடி இருக்கும். அதே சமயம் ஒரு 300 மீட்டர் தொலைவில் ஆற்றின் மேல் உள்ள ரயில் பாலத்தில் பேசஞ்சர் ரயிலும் போய்கொண்டிருக்கும். ஒரு சேர இவைகள் அனைத்தையும் பார்க்க முடிந்த அந்த நொடி பொழுதுகள் அற்புதமானவை. இன்று இளங்கோவனுக்கும் அப்படித்தான் இருந்தது. கூடவே அவன் அப்பா தன் அந்திமங்காலத்தை விஸ்வநாதபுரத்தில் கழிக்க ஆசைப்பட்டதில் ஒரு மிகப்பெரிய அர்த்தம் இருப்பதாக கூட தோன்றியது. இதெல்லாம் கலப்படமில்லாத சுகங்கள். காவேரியை ஒட்டி அடர்வா மாந்தோப்பு வாழைத்தோப்பும் தலைச்சிருக்கும். வாழைத்தோப்பில் கிளிகள் கூட்டம் கூட்டமாக பறந்துக்கிட்டு அதில் பழுத்துட்ட வாழைகளை தங்களுக்குரிய அலகுகளால் கிழித்து கொத்தி கொத்தி தின்னுட்டு அதுக்கு பசு இலைகள் உரச பறக்கிறத பார்க்குறது ஒரு அடிஷனால சுகம். மாந்தோப்பில் சீசனுக்குத்தான் பழங்களை பார்க்க முடியும். ஆனால் வாழை அப்படி இல்லை. அது எல்லா காலத்துலேயும் காய்த்து குலுங்கும். அது என்னவோ தெரியல, விஸ்வநாதபுரத்துக்கு காரர்கள் வாழைத்தாரை மூட்டம் போட்டு பழுக்க வைக்கிறதில்ல. அது மரத்திலேயே பழுக்கும் வர காத்திருப்பாங்க. அங்கங்கே வெளிர் மஞ்சளில் வாழைத்தார்கள். வரப்பின் வழியாக நடக்கும்போது அதையெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும். கூடவே நொடியில் சென்னையில் மேற்கு மாம்பலத்தில் சரசரவென்று ஜன நடமாட்டத்துக்கு நடுவில் 4வது மாடியில் அமைந்திருக்கும் தனது ஃப்ளாட்டும் அங்கே நிலவும் தண்ணீர் கஷ்டமும் இளங்கோவனின் மனதில் தவிர்க்க முடியாதது. இந்த விஸ்வநாதபுரம் போல சென்னையும் இருந்தால் எப்படி இருக்கும் என்ற கேள்வியை எழுப்ப தவறவில்லை. இளங்கோவனுக்கு ஒரு நாளைக்கு 2 முறை குளித்தால்தான் உடம்பு உடம்பாக இருக்கும். அப்படி குளித்துமே படுக்க போதும் போல கசகசவென்று வியர்வையால் உடம்பில் சன்னமாய் நாற்றடிக்கும். இன்னொரு முறை போய் குளிக்க தோன்றும். ஆனால் அதை வீட்டுக்காரர் முகம் தடுத்து நிறுத்திவிடும். உகளில் கொடியவர்கள் பட்டியலில் அவன் சென்னையை சேர்ந்த வீட்டு சொந்தக்காரர்களையும் சேர்த்து வைத்திருந்தான். அவர்களில் நல்லவர்களே கிடையாது என்பது இளங்கோவனின் தீர்மானம். ஒரு தலைக்கு எண்ணெய் வைத்து குளிக்கும்போது குழாயில் தண்ணீர் வருவது நின்றுவிட்டது. பாத்ரூம் அடைப்பட்டிருந்த நிலையில் மனைவியை கூப்பிட்டு அலறினான். சகுந்தலா, தண்ணி வரல பாரு. அவள் பால்கனியில் நின்று கொண்டு பதிலுக்கு கீழே இருக்கும் வீட்டுக்காரனை பார்த்து கத்தினாள். என்னங்க, கொஞ்சம் மோட்டர் போடுங்க, மேலே டேங்கில் தண்ணி இல்லை. கரண்ட் இல்லைம்மா, நீ வேற என்று அவர் பதில் அவளை சவட்டியது. அதன் பின் குடிப்பதற்காக குடங்களில் பிடித்து வைத்திருந்த நல்ல தண்ணீரை இளங்கோவன் தலையில் ஊற்றி சமாளித்தாள். அதன் பின் சமையலுக்கும் மற்ற தேவைக்கும் தண்ணீர் தேடி வீடு வீடாக போனது ஞாபகத்தில் வந்து அவளை பிசைந்தது. அடடே, எங்களுக்கே ஒரு குடம் தானே இருக்குது, பேசாமல் மினரல் வாட்டர் 2 கேன் வாங்கிட வேண்டியது தானே. இறுதியில் அப்படித்தான் வாங்க வேண்டியிருந்தது. ஒரு கேன் 20 ரூபாய் என்று 2 கேன்கள் 40 ரூபாய். அன்றைய தினம் அவனும் சகுந்தலாவும் பீச்சுக்கு போய் வர திட்டமிட்டுள்ள அங்கு செலவு செய்வதற்காக ஒதுக்கி வைத்திருந்த தொகை அது. கற்பனையிலேயே பீச்சுக்கு போய் காற்று வாங்கி சுண்டல் தின்றார்கள். அதன் பின் கரண்ட் வந்தபோது கூட வீட்டுக்காரர் மோட்டார் போடவில்லை. கேட்டதற்கு காலையில் மோட்டார் 1 மணி நேரம் ஓடிடுச்சான், திரும்பவும் உடனே போட்டால் தண்ணீர் இழுக்காதான், ஏர் லாக் ஆகிடுமா. ஏதேதோ காரணம் சொன்னார். கொஞ்சம் உண்மை, நிறைய கஞ்சத்தனம் என்று அதில் ஏகப்பட்ட கலப்புகள். தலைநகர் வாழ்க்கை இத்தனை தடிமனாக மாறும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அவன் அப்பா ஆளாள சுந்தரம் ஒரு தமிழ் ஆசிரியர். விஸ்வநாதபுரத்தில் பிறந்து வளர்ந்தவர். இளங்கோவும் அங்குதான் பிறந்தான். ஆனால் அவன் வளர ஆரம்பிக்கும் போது அவருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்பட்டு அவர் சென்னை வாசி ஆகும்படி ஆகிவிட்டது. ஆகையால்
அவன் வரையில் விஸ்வநாதபுரம் அவனுக்கு தொடர்பில்லாத ஒரு தமிழ்நாட்டு கிராமம். இப்படி தண்ணீர் கஷ்டமும் இட நெருக்கடியும் வீட்டுக்காரர்களின் நெருடலும் தாக்கும் போதெல்லாம் விஸ்வநாதபுரத்தை தான் நினைத்து கொள்வார். ஊராடா இது தேரி, இந்த மண்ணுக்குன்னு ஒரு விசேஷம் உண்டா? விஸ்வநாதபுரம் இப்படியா இருக்கு? நொப்பு நுரையுமா காவேரி, பச்சை பசுமையாக வயல்காடு, வாழைத்தோப்பு, இந்த கோடிக்கும் அந்த கோடிக்குமா வீடுகள், அதில் சதா குளிர குளிர வீசுகிற காற்று. இளங்கோவா, என் சாவு இந்த பட்டணத்தில் வேண்டாம்ப்பா. இந்த ஊரும் நமக்கு வேண்டாம். இங்கே சினிமாக்காரங்களுக்கும் அரசியல்வாதிகளும் இருந்துட்டு போகட்டும். நம்மளை போல் நடுத்தட்டுக்கு இந்த ஊர் கிடையாதுடா. ஒரு நாளைக்கு 40 ரூபாய்க்கு தண்ணி வாங்கி குடிக்கிற நிலைமையிலையா நம்ம வாழ்க்கை தர இருக்குது? விஸ்வநாதபுரத்துக்கு போயிடலாம்டா. உன் ஆஃபீஸில் ட்ரான்ஸ்ஃபர் கேளுடா என்று தினந்தோறும் பிடுங்கி எடுத்தார். கலெக்டர் ஆஃபீஸில் தான் அவனுக்கு வேலை. இந்திய நாட்டுத்தட்டு இளைஞர்களுக்கென்றே வெள்ளையர்களால் உருவாக்கப்பட்ட கிளார்க் வேலை. வாழ்வில் மேலேயும் போகக்கூடாது, கீழேயும் போகக்கூடாது. பொறிக்குள்ள அகப்பட்ட எலி எப்படி உள்ளிருந்து வடையை தின்னுட்டு ஓடவும் முடியாமல் உள்ளேயே தீனி இல்லாமல் திண்டாடும், அப்படி ஒரு வாழ்க்கை. அதிலிருந்து ஓரளவுக்கு விடுபட அப்பா ஆளாள சுந்தரம் தினம் தினம் ஒரு முறை விஸ்வநாதபுரம் பாட்டு பாடி காட்டினார். முதலில் அது இளங்கோவுக்குள் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. அவன் மனைவி சகுந்தலா கூட, உங்கள் அப்பாவால் சும்மா இருக்க முடியாதா? அவன் மெட்ராஸ் வர துடிச்சுக்கிட்டு இருக்கான், இவர் ஏன் இப்படி நை நைங்கிறாரு என்றார். இந்த காலத்தில் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விடு என்று அவளுக்கும் ஒரு பதிலை சொல்லி அடக்கித்தான் வைத்திருக்கிறான். ஆனால் ஆளாள சுந்தரத்துக்கு கற்பக மனசோ என்னவோ தெரியவில்லை. விஸ்வநாதபுரத்தை ஒட்டிய தஞ்சாவூருக்கே இளங்கோவுக்கு மாற்றலாகிவிட்டது. மாட்டேன் என்றெல்லாம் சொல்ல முடியாதபடி கலெக்டர் உத்தரவு போட்டுவிட்டார். ஐயா! ஆளாள சுந்தரம் ஆகாசத்துக்கும் பூமிக்கும் குதித்தார். சகுந்தலா அவரை முறைத்தாள். டிரான்ஸ்ஃபர் தஞ்சாவூரத்துக்குத்தானே, விஸ்வநாதபுரத்துக்கு இல்லையே என்று அவன் அவளை சமாதானப்படுத்தினான். அதான் இல்லை, நீங்கள் தினசரி 2 வீலரில் விஸ்வநாதபுரத்துலேருந்து தஞ்சாவூருக்கு வேலைக்கு போயிட்டு வருவீங்களா? நாம் விஸ்வநாதபுரத்தில் இருக்க போகிறோமா? உங்கள் அப்பா இப்போவே கனவு காண தொடங்கிட்டாரு என்றாள். அப்படியே இந்த மெட்ராஸையே நம்மளால் நல்ல விதமாக வாழ முடியலை, அது கிராமம், போய் சீரழிய போகிறோம் என்றாள். அதற்கு அவன் அப்பா, அதான் கிடையாது, பட்டணத்தை அந்த கிராமத்தோட கம்பேர் பண்ணவே பண்ணாத. இது பணம் தேடி வந்தவங்களோட பூமி. அது அப்படி இல்லை. அங்கே தான் இன்னும் மனுஷத்தன்மை இருக்குது, தெய்வீகம் இருக்குது, அமைதி இருக்குது. அடிப்பட்டவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். இந்த ஊருக்கு வந்ததில் எனக்கு இதய நோய் வந்தது தான் மிச்சம். சுத்தமான காற்றை கூட இங்கே மனுஷன் விட்டு வைக்கல. தன்னோட சௌகரியத்துக்காக வாகனங்களை வாங்கி பெட்ரோல் புகையால் காற்றை கற்பழித்து வாயு பகவானையே கருப்பாக்கிட்டானுங்க. நாகரிக வளர்ச்சிங்கிறது இது கிடையாது. இருக்கிற சுத்தத்தை காப்பாற்றிக்கிறது. ஒரு ஆறு ஓடாத பூமியில் பிறக்கிறதே பாவண்டா. நீ விஸ்வநாதபுரத்தில் 2 நாள் இருந்து பாரு, உனக்கே தெரியும் என்று ஒரு மேடை பிரசங்கமே செய்துவிட்டார். சரி, போய் தொலைகிறது என்று விஸ்வநாதபுரத்துக்கு வந்த இடத்தில்தான் இளங்கோவுக்கு இப்பொழுது சிலு சிலுவென்று மாற்றங்கள். பகுதி 2. ஆற்றில் குளித்துவிட்டு வாழைத்தோப்பு வழியாக நடந்து விஸ்வநாதபுரத்து மேல தெருவுக்குள் நுழைந்த போது இளங்கோ மனசு நல்ல சங்கீதம் கேட்டது போல ஒருவித சௌக்கியத்தில் இருந்தது. அந்த தெருவில்தான் இருக்கிறது அவனது தூரத்து உறவினர் சதாசிவம் மாமாவின் வீடு. இடுப்பில் வேட்டியோடு மேலே சட்டை இல்லாமல் காற்றாட நடந்து வந்து வீட்டுக்குள் நுழைந்த போது சதாசிவம் வீட்டு ஊஞ்சலில் உட்கார்ந்து கொண்டு தினசரி படித்து கொண்டிருந்தார். அவரது பேரன் பேத்திகள் கையில் வைத்திருக்கும் மருதாணியோடு அலைந்து கொண்டிருந்தார்கள். இளங்கோ வரவும் பேப்பரை மடித்துவிட்டு நிமிர்ந்தார். பளிச்சென்று முகத்தில் திருத்தமான விபூதி பட்டை, பிரகாசம் குறையாத கண்கள், பேசவே அவசியமில்லாதபடி அதில், என்னப்பா ஊர் எப்படி இருக்கு என்றும் கேள்வி. பிரமாதம் மாமா, நம்ம ஊர் இவ்வளவு அழகா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை என்றபடியே அவர் அருகில் அமர்ந்தான். இத்தனைக்கும் காவிரியில் முந்தி மாதிரி தண்ணி கிடையாது தம்பி, ஏதோ ஓட தண்ணி மாதிரி வத்தாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்கள் அப்பன் காலத்தில் இந்த கோடிக்கும் அந்த கோடிக்கும் தண்ணி கிடக்கும் என்றார் சதாசிவம். காஃபியோடு வந்து நின்றால் சதாசிவத்தின் மருமகள் கனகம். அதன் வாசம் குடிப்பதற்கு பின்பே குடித்துவிட்ட பொறிப்பை போனஸாக தந்துவிட்டது போல அவனுக்கு பட்டது. வாங்கி குடித்தான். அப்புறம் என்ன முடிவு செஞ்சிருக்க? வீடு பாத்திர வேண்டியது தான் மாமா. அப்போது உனக்கு ஊர் ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு சொல்லு. எனக்கு மட்டும் இல்லை மாமா, இப்போது மெட்ராஸில் தண்ணி கஷ்டத்தில் இருக்கிற யார் வந்தாலும் இந்த ஊரை விட்டு போக மாட்டாங்க. உன் பொண்டாட்டி சகுந்தலா இதே அபிப்பிராயத்தை சொல்லுவாளா? நிச்சயமா. ஆமாம், இங்கே இருந்து தஞ்சாவூருக்கு போய் வர பஸ் வசதி எப்படி? நிறைய மினி பஸ் விட்ருக்காங்க. 2 தடவை பேசஞ்சர் ரயில் வேற போகுது. 2 வீலர் இருந்தால் 24 கிலோமீட்டர் தானே, அரை மணியில் போயிடலாம். மற்ற சௌகரியமெல்லாம் எப்படி மாமா?
இப்போ தான் சுடுகாட்டில் கூட கேபிள் டிவி வசதி வந்துடுச்சே, இங்கேயும் அந்த சௌகரியம் எல்லாம் வந்தாச்சு. டெலிஃபோனுக்கும் எழுதி வச்சா ஒரு மாசத்துல லைன் இழுக்கலாம். நம்ம ஊர்க்காரர் ஒருத்தர் தான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் பெரிய பொறுப்பில் இருக்காரு. அப்போது வந்துட வேண்டியது தான். அது சரி, வாடகைக்கு வீடு கிடைக்கணுமே. சதாசிவ மாமா முதல் தடவையாக கொஞ்சம் போல பிரேக் போட்டார். ஏன் மாமா, இங்கே வீடு கிடைக்கிறது கஷ்டமா? கஷ்டம் இல்லை, ஆனால் அது அவ்வளவு சௌகரியப்படாது. ஏன், வாடகை அதிகம் சொல்லுவாங்களா? இல்லை தம்பி, இந்த ஊரில் பாதி வீட்டுக்கு மேலே நம்ம சிவன் கோவில் சொத்து. அதில் குடியிருக்கிறவங்க அந்த காலத்தில் 100 வருஷ குத்தகைக்கு நிலத்தை எழுதி வாங்கி அதில் வீட்டை கட்டினவங்க. அதுக்கு அவங்க கோவிலுக்கு கட்டுற வாடகை எவ்வளவு தெரியுமா? மாமா, ஒரு பிரதான விஷயத்திற்கு வருவது அவர் பேச்சின் அழுத்தத்தில் தெரிந்தது. எவ்வளவு மாமா? 1000 சதுர அடிக்கு குறையாத மச்சு வீட்டுக்கே வாடகை 6 ரூபா 7 ரூபா தான். அடுத்த நொடி இளங்கோவனை ஆச்சரியம் அப்பி எடுத்தது. விசித்திரமாக இருக்கே, பட்டணத்துக்காரங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். ஆனால் இங்கே பல கிராமங்களில் சிவன் கோவில் உள்ள ஊர்களில் அதுதான் நிலை. காலம் இப்படி மாறும்னோ பணப்புழக்கம் அதிகரிக்கும்னோ அன்னைக்கு யாரோ நினச்ச மாதிரி தெரியல. அன்னைக்கு நிலைய மனசில் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு அக்ரிமெண்ட்டை உருவாக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கு என்னவா? அன்னைக்கு இப்படி 6 ரூபாய்க்கும் 7 ரூபாய்க்கும் குத்தகைக்கு எடுத்தவங்க இன்னைக்கு 1000 2000க்கு வாடகைக்கு விட்டு காசு பார்க்குறாங்களே. அப்படி விடலாமா? முதல்ல அந்த வாடகைக்கு அவங்க குடியிருக்கிறதே தப்பு. ஆனால் யாருக்கு அதெல்லாம் தெரியுது? எதை பற்றியும் கவலைப்படாமல் அவங்க இருக்காங்க. பலர் நல்லா படித்து முன்னுக்கு வந்து அமெரிக்கா பக்கம்லாம் போயிட்டாங்க. இருந்தும் வாடகையை கூட்டி கொடுக்கறதில்ல. ஆனால் வீட்டை மட்டும் 1000 2000க்கு வாடகைக்கு விட்டு நல்லா காசு பார்த்தாங்க. இப்போ அதில் கூட அடி விழுந்துடுச்சு. குத்தகையில் வாடகைக்கு விடுறது பற்றியெல்லாம் எதுவும் இல்லையா? இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இப்போ கூட ஒரு சிவன் கோவில் வீடு ஒன்று காலியாக இருக்குது. அதோட குத்தகைக்காரர் அமெரிக்காவில் பையனோட செட்டில் ஆயிட்டாரு. நல்ல பெரிய வீடு. ஆனால் அங்கே குடி போகிற யாரும் 6 மாதம் கூட இருக்கிறதில்ல. அதனால் 2000 வாடகைன்னவர் இப்போ 500 ரூபா ஆக்கிட்டாரு. ஏன் மாமா, என்னத்த சொல்ல, ராத்திரியில் உடுக்கச்சத்தம் கேட்குறதாவும் வீட்டுக்கு குடி போனால் நிம்மதி இல்லாமல் போயிடுதுன்னு பேசிக்கிறாங்க. ஆகையால் அந்த வீடு காலியாக இருக்குது. நம்ப முடியலையே. பல சிவன் கோவில் வீடுகளையும் அதுதான் நிலை. வாடகைக்கு குடியிருக்கிற யாரும் பெருசாக முன்னுக்கு வர முடியறதில்ல. வியாதி வெக்கைன்னு அவஸ்தைப்படுறாங்க. அதான் உனக்கு எதுக்கு வாடகை வீடுன்னு யோசிக்கிறேன். சதாசிவம் வெற்றிலைக்கு சுண்ணாம்பு தடவியபடி அவன் மீது அழகிய கிராமம் என்று நினைத்த விஸ்வநாதபுரத்தின் ஒரு மர்மமான பக்கத்தை வாசித்து முடித்தார். இளங்கோவனுக்கு அதிகபட்சம் ஆச்சரியப்படத்தான் முடிந்தது. என்ன சொல்கிற? எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பேசாமல் ஒரு வீட்டை விலைக்கு வாங்கிட. சாதாரணமாக தான் அவர் சொன்னார். சரேலென இளங்கோ அவரை நிமிர்ந்து பார்த்தான். என்ன பார்க்குற? 2-3 லட்சத்தில் உனக்கு தோதா நீ வீட்டை வாங்கிடலாம். அது மாமா, அவ்வளவு பணம்லாம் இல்லைங்கிறியா? ஆமாம் மாமா, மெட்ராஸ் வாழ்க்கையில் பெருசாலாம் சேமிக்க முடியாது மாமா. ஏதோ 100-200 சீட்டு போடுவோம். அதுக்கும் சகுந்தலா காது தோடு மூக்குத்தின்னு வாங்கிடுவா. போகட்டும், உனக்கு ஆஃபீஸில் லோன் கிடைக்காதா? பிஎஃப் லோன் போடலாம். ஆனால் அதில் எவ்வளவு இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கோ, எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை வாங்கு. சிவன் சொத்தில் எதுக்கு குடி போய்கிட்டு? உடுக்க சொத்தம் அப்படி இப்படின்னீங்களே, அதெல்லாம் நிஜமா மாமா? கொஞ்சம் வெளியே வா. உடனேயே அவர் கையை பிடித்து வெளியே அழைத்தார். வீதி வெறித்தபடி கிடந்தது. அங்கும் இங்குமாய் சில தெருநாய்கள். வீதி கடைசியில் ஒரு கல் மண்டபம், அதுவும் நடு வீதியில். சதாசிவம் அந்த மண்டபத்தை நோக்கி நடந்தார். இளங்கோவனும் பின்தொடர்ந்தான். மண்டபத்தை நெருங்கிய போது அதில் ஒருவன் கிழிசல் உடைகளோடு சடை விழுந்துவிட்ட தலைமுடியை ஆள்காட்டி விரலால் சுற்றி கொண்டே படுத்திருந்தான். சதாசிவம்பரமும் பார்த்துவிட்டு சிரித்தான். என்ன பஞ்சமி, எப்படி இருக்க? பரம சௌக்கியத்தோடு உள்ளேன் ஐயா. தங்கள் நலம் எப்படி? ஏதோ உன் ஆசிர்வாதத்தில் நல்லா இருக்க. மிக்க மகிழ்ச்சி. மேலும் நீர் சௌக்கியமா? குபேர சம்மதத்துடன் திகழ ஆசிர்வாதங்கள். அவன் கைகளை உயர்த்தி ஆசிர்வாதம் செய்தான். இளங்கோவுக்குள் அவன் உருவமும் பேச்சும் அவன் ஒரு பைத்தியம் என்று சொல்லாமல் சொல்லிவிட்டன. மாமா திரும்பி இளங்கோவை பார்த்தார். திரும்பி நடந்தார். என்ன மாமா, யார் இந்த பைத்தியம்? நான் சொன்ன வீட்டில் குடியிருந்தவன். எம்ஏ பிஎல் பட்டதாரி. கோர்ட்டில் மாஜிஸ்ட்ரேட்டாக வந்திருக்க வேண்டியவன். ஆனால் விதி இப்படி இந்த விஸ்வநாதபுரத்தில் பைத்தியமாக தெரிகிறான். மாமா, இளங்கோ வயிற்றில் புலியை கரைத்தார். அதற்கு பின் அதிகம் பேசவில்லை. அவனுக்கே எல்லாம் புரிந்துவிட்டது. சென்னைக்கு புறப்படும் போது அவரிடம் சொன்னான். மாமா, நான் அப்பா கிட்டேயும் சகுந்தலா கிட்டேயும் பேசிட்டு சொந்த வீடு வாங்குறத பற்றி ஒரு முடிவுக்கு வர்றேன். நல்லதுப்பா. பகுதி 3.
விஷயத்தை கேள்விப்பட்டாலும் ஆளாள சுந்தரம் கன்னத்தில் போட்டுக்கொண்டார். பாத்தியா சகுந்தலா, எங்கள் ஊர் சாமியோட சக்தியை என்று பரவசப்பட்டார். ஆனால் அவளோ கணவனை ஓரக்கண்ணால் பார்த்தாள். அந்த பார்வையே சரியில்லை. அவனை ஒதுக்கி கொண்டு பால்கனி பக்கம் சென்றார். என்னங்க நீங்கள், சிவன் கோவில் சொத்து, அதில் குடிப்போனா விளங்காதுன்னுக்கிட்டு கேள்விப்பட்டதையும் பார்த்ததையும் சொன்னேன் சகுந்தலா. சரி, நீங்கள் அதை நம்புறீங்களா? எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல சகுந்தலா. உங்கள் சொந்தக்காரருக்கு நாம் அந்த ஊருக்கு குடி வர்றது பிடிக்கலை போல இருக்குது. அதான் கண்டதெல்லாம் சொல்கிறாரு. 500 ரூபா வாடகையில் இன்றைக்கி வீடுங்களை நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. நமக்கு இங்கே நல்ல தண்ணிக்கே அவ்வளவு செலவாகுது. அதனால் பேசாமல் அந்த வீட்டுக்கே குடி போயிடலாம். அப்போது சொந்த வீடு காசு இருந்தால் வாங்குங்களேன். யார் வேண்டான்னு சொன்னது? ஆஃபீஸில் பிஎஃப் லோன் போடலாம்னு பார்க்குறேன். இருக்கிறது அது ஒரு சேமிப்பு தான். அதை எடுத்து ஒரு கிராமத்தில் வீடு வாங்கவா? பேசாமல் தஞ்சாவூரில் வாங்க முடியுமான்னு பாருங்கள். அப்பா விஸ்வநாதபுரத்தில் தான் சாவேன்னு அடம் பிடிக்கிறாரே, அவர் கிடக்கிறாரு. ஏன் தஞ்சாவூர்லேயோ இல்லை சென்னையிலையோ செத்தா கட்ட வேகாதாம்மா? சகுந்தலா, பொடலங்கா, போய் நான் சொல்கிறபடி கேளுங்க. பேசாமல் அந்த 500 ரூபா வாடகை வீட்டுக்கே போவோம். பிஎஃப் லோனுக்கு தஞ்சாவூரில் வீட்டை கட்டுவோம். அந்த கிராமத்தில் எல்லாம் வேண்டாம். சகுந்தலா அடம் பிடித்தாள். இறுதியில் அவள்தான் ஜெயித்தாள். இருந்தும் இளங்கோவனுக்குள் நெருடியது. அந்த வீட்டை பற்றி ஒரு மாதிரி பேசுகிறாங்களேம்மா. பேசுகிறவங்களுக்கு என்ன? வீட்டு சொந்தக்காரங்க அமெரிக்காவில் நல்லா சௌகரியமாக இருக்காங்களாம். ஆனால் அங்கே குடி போகிறவங்கள உடுக்க சத்தம் துரத்துதாம்மா. அருமையான கதைங்க இது. அவள் அசரவே இல்லை. அவனுக்கும் 500 ரூபாய் வாடகை என்பது ஒரு மயக்கும் சமாச்சாரமாக இருந்தது. சதாசிவம் சொன்னதெல்லாம் மிகையாக, முட்டாள்தனமாக, உளறலாக மாறியது. லாரி நிறைய சாமான்கள் பின்னால் வர ஒரு காரில் முன்னாலேயே விஸ்வநாதபுரத்துக்குள் வந்து விட்டான் இளங்கோவன். ஊரை பார்த்த நிமிஷம் முகமெல்லாம் மலர சந்தோஷத்தில் சமுத்திரத்தில் விழுந்த மாதிரி சிரித்தார் ஆளாள சுந்தரம். ஊருக்குள் கார் நுழையும் போது கோவில் மணி சத்தம் காதை தீண்டி, ஆகா அருமையான சகுனம் என்று அவரை கூவ வைத்தது. சகுந்தலாவும் ஊரை பார்த்துவிட்டு தேவல என்று சர்டிஃபிகேட் தந்தாள். வீட்டை பார்த்த போதோ மகிழ்வின் உச்சிக்கே போய்விட்டாள். அடேங்கப்பா, எவ்வளோ பெரிய வீடு! வீட்டின் கொல்லையில் காவேரி வாய்க்கால் ஒரு இலவச இணைப்பு போல ஓடியது. கொல்லை புறமரம் ஒன்றும் சப்போட்டா ஒன்றும் நிறைய பிஞ்சுகளோடு அவை உச்சு கொட்ட செய்தது. இந்த வீட்டுக்கு 500 ரூபா என்னங்க? 5000 தரலாம். ஐயோ ஐயோ, எவ்வளவு தண்ணி, எவ்வளவு மரங்க! சகுந்தலா பூரித்து போனாள். எப்படியோ உனக்கு வீடு பிடிச்சி போயிடுச்சே, ரொம்ப சந்தோஷம் என்றவன் வெளியே வந்தான். சதாசிவ மாமா வந்து கொண்டிருந்தார். கூடவே ஊர்க்காரர்கள் சிலர். வாங்க மாமா. என்னப்பா, சாமானெல்லாம் வந்துடுச்சா? வந்துடும் மாமா, எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். எங்கவும் மனைவி வீட்டை பார்த்து வாயை பொழந்துட்டா. சென்னையில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டில் அடைஞ்சு கிடந்தவளுக்கு இவ்வளவு பெரிய வீட்டை பார்க்கவும் கையும் ஓடலை காலும் ஓடலை. அவன் அவளை பற்றி சொல்லி கொண்டிருக்கும் போதே சகுந்தலா வெளியில் வந்தாள். எல்லோரையும் பார்த்து சிரித்தாள். சகுந்தலா, இவர்தான் சதாசிவ மாமா. என்னம்மா, வீடு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆனால் நீங்கள் தான் சிவன் சொத்து அது இதுன்னு என்னென்னவோ சொல்லி பயமுறுத்திட்டீங்க. எடுத்த எடுப்பில் அவள் பொட்டில் அடித்த மாதிரி பேசியது அவரை சற்று கீறியது. உடன் வந்தவர்கள் கூட அவரை ஒரு மாதிரி பார்த்தார்கள். வீட்டு சொந்தக்காரங்க அமெரிக்காவில் சௌக்கியமாக இருக்காங்க. அவங்கள ஒன்றும் செய்யாத சிவன் குடியிருக்கிறவங்கள படுத்துன்றாருன்னா என்னால் நம்ப முடியலைங்க. அதான் எந்த லட்சியம் இல்லாமல் குடி வந்துட்டேன். அவளது விளக்கம் அவர்களை எல்லாம் ஒரு மிரட்டியது. இருந்தும் சதாசிவம் அவளுக்கு பதிலளிக்க விரும்புகிற மாதிரி வாயை திறந்தார். அம்மாடி, நீ குடி வந்துட்ட. நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். இருந்தும் நீ இப்போ என்னை பேச வச்சுட்ட. அமெரிக்காவில் வீட்டுக்காரங்க நல்லா இருக்கிறதா நீ நினச்சா அது உன் தப்பு. எவ்வளவோ காசு பணம் இருந்தும் அவங்களுக்கு வாரிசுகள் இல்லை. மீறி வயிற்றில் உருவாகிறதும் தங்குறதில்ல, அழிஞ்சு போயிடுது. ஆனால் அவங்க தான் புரிஞ்சுக்காம இன்னும் பணத்தாசையோடு இருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட உங்கள் ஆசை தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க யாரோ நான் யாரோ. ஆனால் நீயோ உன் மாமனாரோ அப்படி இல்லை, என்னோட சொந்தங்கள். அதனால தான் அக்கறையில் சொன்னேன். இப்போவும் சொல்கிறேன், சிவன் சொத்தை முறையில்லாமல் அனுபவிக்க நினைக்கிறது பெரிய தப்பு. பார்த்து நடந்துக்கோ. சதாசிவம் கத்தரித்த மாதிரி பேசிவிட்டு புறப்பட்டு விட்டார். சகுந்தலா பதிலுக்கு இளங்கோவனைத்தான் முறைத்து பார்த்தாள். அவனும் அவரை முறைத்து கொண்டிருந்தான். ஆனால் ஆளாள சுந்தரமோ புதிதாக ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது போல் தோன்றியது. பகுதி 4. 6 மாதங்கள் ஓடிவிட்டன. விஸ்வநாதபுரத்துக்கு மாற்றலாகி வந்த அன்றுதான் கொஞ்சம் சலனமாக இருந்தது. மற்றபடி இன்று வரை எவ்வித குழப்பமும் இல்லை. பரம திவ்யமாக போய்கொண்டிருக்கிறது வாழ்க்கை.
சகுந்தலா கூட 3 மாதம் முழுகாமல் இருக்கிறாள். டாக்டர்கள் குழந்தை மிக ஆரோக்கியமாக இருப்பதாக சொல்கிறார்கள். ஒரு ஆச்சரியம். நடுவில் அவளுக்கு லாட்டரியில் 5 லட்சம் பணம் விழுந்ததுதான். கூப்பிடுங்க உங்கள் மாமாவை. உடுக்க சத்தம், மன நிம்மதி கிடையாது, அது இதுன்னாரு. இப்போ என்ன சொல்வாரா? பொறாம பிடிச்ச மனுஷன் என்று அவரைத்தான் போட்டு காய்ச்சினாள். அதை கேட்டு இளங்கோவன் கூட சந்தோஷப்பட்டான். ஒரு டிவிஎஸ் சுசுக்கியை வாங்கிவிட்டான். அதில் தான் ஆஃபீஸுக்கு போய் வருகிறான். சென்னை வாழ்க்கைக்கு எல்லா விதத்திலும் எதிர்மாறான வாழ்க்கை. திளைக்க திளைக்க காவேரியில் குளியல், மணக்க மணக்க சம்பா பொன்னி சாப்பாடு, மாசு மறுவில்லாத காற்று. ஃபுட்பால் விளையாடலாம், அவ்வளவு பெரிய வீடு. ஆஃபீஸ்லேயும் இணக்கமான மேலதிகாரிகள். 10 மணிக்கு டியூட்டிக்கு 11 மணிக்கு போனாலும் கேள்வி கேட்பார் இல்லை. இதில் புதிதாக மேல் வரும்படிக்கு வேறு வழி கிடைத்து விட்டது. அவனது செக்ஷனில் அதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். ஒரு ஃபைலை 1 இன்ச் நகர்த்தினால் 100 ரூபாய். ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 1000 ரூபாய் பெயர்கிறது. வெள்ளிக்கிழமைகளில் ஆஃபீஸ் முடிந்து திரும்பும்போது சகுந்தலாவுக்கு நிச்சயம் ஒரு புடவை அமைந்து விடுகிறது. சமயங்களில் 4 கரை போட்ட பட்டு புடவைகளே அவளுக்கு கிடைக்கின்றன. இத்தனை சௌகரியமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்று தெரிந்திருந்தால் இந்த டிரான்ஸ்ஃபரை முன்னாடியே கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கலாம் என்று சகுந்தலாவும் அடிக்கடி சொல்கிறாள். இளங்கோ இப்பொழுது சதாசிவம் மாமாவோடு பேசுவதில்லை. அவர் பொறாமையோடு பொய் சொன்னதாகத்தான் நினைக்கிறான். அவரை பார்த்தால் முகத்தை திருப்பி கொண்டு விடுகிறான். ஆளாள சுந்தரமோ சதா கோவிலில்தான் கிடக்கிறார். மணி அடிப்பதிலிருந்து மடப்பள்ளி காரியங்களில் கோவில் பட்டருக்கு ஒத்தாசை செய்வது வரை எல்லாம் அவர்தான். பட்டர் கூட வருத்தம் கலந்த ஆச்சரியத்தோடு சொன்னார், ஆளாலும் எதுக்கு இங்கே இவ்வளவு சிரமப்பட்டுண்டு? இந்த சிவபெருமான் வெறும் கல்லு தான் ஓய். ஏதோ சக்தி இருந்த சிலரை கேள்வி கேட்குறதா நினச்சிண்டு இருந்த நானே இப்பெல்லாம் மனசு தளர்ந்துட்டேன். சிவன் சொத்தை அனுபவிக்கிறவாளுக்கு தான் ஓய் இப்பெல்லாம் காலம். சிவன் சொத்து குல நாசங்கிறதெல்லாம் சும்மா ஓய் சும்மா. பதிலுக்கு ஆளாள சுந்தரம் சிரித்தார். சரியான மர்ம சிரிப்பு. அதன் பின் வாயை திறந்துதான் நினைப்பதை பேசிவிடலாமா என்று நினைத்தவர் எதையும் பேசவில்லை. இப்பொழுது அதற்கு காலமில்லை என்று நினைத்தாரோ என்னவோ. அந்த ஃப்ளாட் வீடு 3 பெட்ரூம்களோடு அழகு கொஞ்சியது. மார்பிள் தரை, ரோஸ்விட் லாஃப்ட்டுகள், செராமிக் பாத்ரூம், டேபிள் ரோஜா பூத்து குலுங்கும் பால்கனி என்று பணக்கார லட்சணங்களை அங்குலத்துக்கு அங்குலம் காட்டியது. மொத்தமாய் 1100 சதுர அடிகள். விலை 14 லட்சம். தஞ்சாவூர் டவுன்ஷிப்பில் இப்படி ஒரு வீடு கிடைப்பது அபூர்வம். முடிச்சிடலாமா? மனைவியிடம் கேட்டுக்கொண்டிருந்தான் இளங்கோவன். என்ன கேள்வி? முதல்ல முடிங்க. என் பேரில் வாங்க முடியாது சகுந்தலா. ஆஃபீஸில் சோர்ஸ் கேட்பாங்க. பேசாமல் உன் பேரில் வாங்கிடுறேன். ஆஃபீஸில் சோர்ஸ் கேட்கலான்னாலும் என் பேரில் தான் நீங்கள் வாங்குறீங்க. உன்னோட லாட்சி பணம், அப்புறம் உங்கள் அப்பா உனக்கு கொடுத்தது, உங்கள் அண்ணன் உனக்கு உதவி செஞ்சது, இதெல்லாம் சேர்த்து தான் 14 லட்சமும் வருது. ஞாபகம் வச்சுக்கோ. இப்படி நான் யாரையாவது கேட்டால் சொல்லணுமாக்கும்? ஆமாம், வாங்கின உடனே அங்கே குடி போகிட வேண்டாம், வாடகைக்கு விட்டுடுவோம். பின்ன 500 ரூபா வாடகையில் இந்த வீட்டை விட்டுட்டு எந்த முட்டாளாவது போவானா? எவ்வளவு ராசியான வீடு. அதே தானே நானும் சொல்ல நினச்சேன். இந்த வீட்டையே கூட வாங்கிடலாம். ஆனால் கோவில் சொத்து விற்கிற உரிமை கிடையாதுங்கிறதால சும்மா இருக்க வேண்டியதாயிடுச்சு. இல்லைன்னு வை, முதல்ல இந்த வீட்டை வாங்கிட்டு தான் மறுவேளை பார்ப்பேன். சகுந்தலா அதை ரசித்தாள். உங்கள் மாமா பேச்சை கேட்டு பயந்தீங்களே, இப்போ பார்த்தீங்களா? வாஸ்தவந்தான். நீ மட்டும் துணிச்சலாக இந்த வீட்டுக்கு குடிவர சம்மதிச்சிருக்கலேனா நமக்கு இப்போ இருக்கிற இந்த உயர்வெல்லாம் நினச்சி பார்த்துருக்கவே முடியாது. உங்கள் மாமாவுக்கு தெரியுங்க, இது ராசியான வீடு. இங்கே குடி வந்து நீங்கள் முன்னுக்கு வந்துட்டா என்ன பண்ணுறதுங்கிற பொறாமையில் தான் அவர் உங்ககிட்ட கண்ட மாதிரி பேசியிருக்காரு. இப்போ எதுக்கு அவர் பேச்சு? அவரும் ஒன்று பொறாமையில் சொல்லலை. இங்கே நிஜமாலுமே பல பேர் குடியிருந்து கஷ்டப்பட்டிருக்காங்க, உருப்படாமல் போயிருக்காங்க. அதுக்கு வேறு காரணங்க. சிவன் சொத்தை அனுபவிக்க பார்த்தாங்க, அதனால் உருப்படாமல் போனாங்கன்னு சொல்கிறத கேட்டால் நல்லாவா இருக்குது? சிவபெருமானுக்கு நாம் கொடுத்து தானே ஆக போகுது. அவர் என்னவோ இந்த வருமானத்தை நடத்துறது மாதிரியும் நாம் கொடுக்கலைன்னா அவர் கஷ்டப்படுவாருங்கிற மாதிரியும் பேசுகிறது பைத்தியக்காரன் இல்லையா? நமக்கு நடக்கிறது எல்லாம் பார்த்தா அப்படி தான் தோணுது. நம்மளை பார்த்துட்டு இப்போ பல பேர் குடிவர ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லப்போனால் சிவன் சொத்தை அனுபவிக்கிறவங்க தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்கன்னு மாறினாலும் மாறிடும் போல தெரியுது. இளங்கோவன் எகத்தாளமாக பேசினான். பார்த்து கொண்டே இருந்தார் ஆளாள சுந்தரம். நெருங்கி வந்தார். என்னப்பா இப்பெல்லாம் எதுவே பேச மாட்டேங்கிறீங்க என்றான் இளங்கோ. என்ன பேசணும்ப்பா? உங்கள் விருப்பப்படி இந்த ஊருக்கு வந்திருப்போம், நல்லா முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையாப்பா? சந்தோஷமாக தான் இருக்குது, அதே சமயம் பயமாகவும் இருக்குப்பா. எதுக்குப்பா பயப்படுறீங்க? நீ ஆஃபீஸில் ரொம்ப கை நீட்சியாமே. அயவா கேட்ட கேள்வி அவனுக்கு மின்சாரத்தை தொட்ட மாதிரியான அதிர்ச்சி அளித்தது. யாருப்பா சொன்னா?
பேசிக்கிறாங்கப்பா. இந்த ஊரே பொறாம பிடிச்ச ஊருப்பா, அதான் உளர்றாங்க. இது நான் நம்பவா இளங்கோ? என்னப்பா சொல்கிறீங்க? நீங்கள் என்ன நம்பலையா? நான் இந்த ஊருக்கு வர ஆசைப்பட்டது நிம்மதியாக சாகிறதுக்கு தான் இளங்கோ. உன்னையும் உன் குடும்பத்தையும் நினச்சி கவலைப்படுறதுக்காக இல்லை. நீங்கள் ஏப்பா கவலைப்படணும்? அப்படியே நான் லஞ்சம் வாங்கினாலும் அதில் ஒன்றும் தப்பு இல்லைப்பா. எங்கள் ஆஃபீஸ்லேயே குறைஞ்ச லஞ்சம் வாங்குறவன் நானாக தான் இருப்பேன். முதல்ல இல்லைன்ன, இப்போ தப்பு இல்லை, கொஞ்சமாக தான் வாங்குறேங்கிற. அதுவும் சரிதான், போகட்டும், இனி வாங்காத. ஆமாம், அந்த வீட்டுக்கு குடி போக போகிறது இல்லையா? சேச்சே, அதை வாடகைக்கு விட்டால் 7,000 8,000 வரும். நீங்கள் ஒன்று சொன்னால் கேளு இளங்கோ. இந்த ஊரும் இந்த வீடும் போதும். ஓரளவு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட்ட. பேசாமல் அந்த வீட்டுக்கு போயிடலாம். உங்களுக்கு என்ன பைத்தியமாப்பா? 500 ரூபாய் வாடகையில் கடல் மாதிரி வீடு. அதோடு இங்கே வந்த பிறகு தான் எனக்கு வாழ்க்கையே வெளிச்சமாயிருக்கு. இதை விட்டுட்டு போக நான் என்ன பைத்தியக்காரனா? அப்போது என் பேச்சை கேட்க மாட்டேன். இந்த விஷயத்தில் இந்த ஊர் விஸ்வநாத சாமியே நேரில் வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேன். முடிஞ்சா இந்த வீட்டை விலைக்கு வாங்குவேன். இந்த வீடு மட்டும் இல்லை, இந்த ஊரில் பல வீடுகளை வாங்க போகிறேன். இளங்கோவன் அவருக்கு ஏராள அதிர்ச்சிகளை அளித்துவிட்டு போல அவர் பதற ஆரம்பித்தார். தம்பி, வேண்டாம்ப்பா, சொன்னா கேளு. இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது என்றார். ஆமாம், இப்போ இவர் தான் நம்மளையெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்காரு. இடையில் நுழைந்தது சகுந்தலாவின் கிண்டலான குரல். அவர் பார்வை உடனேயே அவளை துளைத்திடுவது போல பார்த்தது. சும்மா முறைக்காதீங்க, போய் வேலையை பாருங்க. உங்களுக்கு தான் சம்பாதிக்க துப்பில்லை. பையனாச்சும் சம்பாதிக்கிறானேன்னு சந்தோஷப்படாமல் அதை செய்யாத இதை செய்யாதன்னுட்டு அவளது விட்டு தெரித்த பேச்சு அவர் நெஞ்சில் குத்தியது. அடுத்த கணம் அந்த இடத்தில் வலிப்பது போல வலி. பகுதி 5. டாக்டர் பரிசோதித்துவிட்டு இளங்கோவனை தனியே கூட்டிக் கொண்டு ஒதுங்கினார். டாக்டர், அவருக்கு மைல்டு அட்டாக். அட்டாக்கா? ஆமாம், ஜாக்கிரதையாக இருக்கணும், மன உளைச்சல் கூடாது. இதை அவர்கிட்ட சொல்லுங்கள் டாக்டர். இங்கே எந்த குறையும் இல்லை, நான் நல்லா சம்பாதிக்கிறேன். அவர் பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கலாம். கேட்க மாட்டேங்கிறாரு. பலருக்கு வாழ்க்கை பணத்தில் இல்லை மிஸ்டர் இளங்கோவன். அதுலேயும் வயசான காலத்தில் வாழ்க்கைங்கிறது குற்ற உணர்ச்சி இல்லாமல் தெய்வீக சிந்தனையோடையும் பாசம் அன்புங்கிற உணர்ச்சிகளோடையும் இருக்கத்தான் விரும்பும். இங்கே பாசம் அன்புக்கெல்லாம் எந்த பஞ்சமும் இல்லை டாக்டர். ஐ எம் சாரி. நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்கலாம். ஆனால் மிஸ்டர் ஆளாள சுந்தரத்தை பார்த்தா அவருக்கு ஏதோ குறை இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பார்த்து நடந்துக்கங்க. டாக்டர் சொன்னது அவனை நெருடியது. சகுந்தலா வந்து கேட்டாள். என்ன சொல்கிறாரு டாக்டர்? அப்பாவுக்கு மைல்டு ஹார்ட் அட்டாக்கா? அட்டாக்கா? ஆமாம். இனி நீ அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசு. அப்போது நான் இப்போ தப்பாக பேசுகிறேனா? அப்படி அர்த்தம் இல்லை. அவர்கிட்ட ஜாக்கிரதையாக பேசுன்னு. அவர் ஏதாவது பேசினாலும் பதில் பேசாத நீ. இந்த காலத்தில் வாங்கி இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுரு. ஏதேதோ அப்பா பாசம் பொங்கி வெளியுது. போது சகுந்தலா, ஒரு அட்டாக் வந்தாச்சு. என்னதான் கவனமாக இருந்தாலும் 4-5 வருஷத்தில் அடுத்த அட்டாக் உறுதி. அப்போ உயிர் தப்புறதும் கஷ்டம். அதுவரை அவர் சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டுமே. அவனை பதிலுக்கு ஒரு வெட்டு பார்வை பார்த்தாள் சகுந்தலா. 4-5 வருஷத்துக்கு நான் சீரழியும்னு சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு நகர்ந்தாள். இளங்கோ அப்பாவை பார்க்க வேண்டி அவர் படுக்கையை சமீபித்தான். வா தம்பி, டாக்டர் என்ன சொன்னார்? ஒன்றுமில்லப்பா, எல்லாம் சரியாயிடும்னாரு. எதுக்கு போய் சொல்கிற? ஹார்ட் அட்டாக் தானே? அப்பா, தெரியும்ப்பா தம்பி. வந்த அட்டாக் முழுசாக வந்திருக்கக்கூடாதா? இப்படி அறகுறையாத்தான் வரணுமா? அப்பா, நீங்கள் இப்படியெல்லாம் பேசக்கூடாது. மனசை போட்டு அலட்டிக்காமல் பேசாமல் இருங்க. இனி நான் பேசாமல் தான் இருந்தாகணும் தம்பி. எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுவியா? இளங்கோவன் அவர் கேட்ட தோனியை பார்த்து பயந்து போனான். நிச்சயம் எடக்கு மடக்காக ஏதோ சத்தியத்தை தான் கேட்கப் போகிறார் என்று பயந்தவனை ஆளாள சுந்தரம் அதிக நேரம் பயப்பட விடவில்லை. தம்பி, நான் தினசரி நம்ம விஸ்வநாதர் கோவிலுக்கு போய் சாமி சந்நிதியில் விளக்கு போட்டுட்டு மண்டி போட்டு வணங்கிட்டு வர்றேன். இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து ஒரு நாள் தவறலை. சாகிற வர அதை செய்கிறதா ஒரு பிரார்த்தனை. எனக்காக இல்லை, உனக்காக, உன் குடும்பத்துக்காக. அதுக்கு என்னப்பா, இப்போது நான் போய் விளக்கு போட்டுட்டு வரணுமாக்கும்? ஆமாப்பா, இந்த ஒரு வாரம் மட்டும் நீ செய். அடுத்த வாரத்திலேருந்து நான் பார்த்துக்கிறேன். அவர் கையை பிடித்து பற்றி நிச்சயமாக செய்கிற என்று சொல்லாமல் சொன்னான். முடிஞ்சா சகுந்தலாவையும் கூட கூட்டிகிட்டு போ. பிறக்க போகிற குழந்தைக்கு அது ரொம்ப நல்லது. சரிப்பா. வீதியில் ஒரே லகலை. நெருங்கி சென்று பார்த்தபோது தான் தெரிந்தது அந்த பைத்தியக்கார பஞ்சாமி போகும் வரும் பெண்களிடம் கலாட்டா செய்த சங்கதி. அவனை ஒரு தூணில் கட்டி போட்டிருந்தார்கள். நாளுக்கு நாள் இவனோட கிறுக்கு அதிகமாகிட்டே போகுது. என்ன செய்யலாம்னா போய் ஏதாவது பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட வேண்டியது தான். எங்கே சேர்த்துக்கிறாங்க? ரத்த சொந்தமுள்ளவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்குறாங்க. சொந்தக்காரங்க இருந்து கையெழுத்து போடணுமாமல. சொல்ல வேண்டியது தானே. சொந்தக்காரங்களை எல்லாம்
பேய் அடித்ததாலையும் பொண்டாட்டி பிள்ளைங்க செத்துட்டதாலையும் இவனுக்கு பைத்தியமே பிடிச்சதுன்னு. ஆமாம், அவங்கக்கிட்ட இதை சொல்கிறியாக்கும். ஒரு சங்கிலியை மாட்டி விட்டுட்டு போகிறத விட்டுட்டு சங்கிலி மாட்டுறதா? ஆமாம், காலுக்கும் கழுத்துக்கும் சேது படத்தில் வர்ற மாதிரி மாட்டி விட்டுட்டா கலாட்டா செய்ய நினச்சாலும் முடியாதுல்ல. சங்கிலிக்கு எங்கேயா போக 300-400 ரூபாய் ஆகுமேயா? கூட்டத்தில் பஞ்சாமியை பற்றி இப்படி ஆளுக்கு ஆள் பேசிக்கொள்ளும்போது அதில் ஒரு பார்வை இளங்கோவன் மேல் தாவியது. என்ன சார் அப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இப்போ இருக்கிற வீட்டில் குடியிருந்த வக்கீல் சார் இவர். எச்சில் கையால் காக்கா ஓட்ட மாட்டார், அவ்வளவு கஞ்ச. இப்போ பார்த்தீங்களா? பாவம், பார்க்கவே பரிதாபமாக இருக்குது. இவருக்கு ட்ரீட்மெண்ட் தர யாருமே தயார் இல்லையா? சில சொந்தக்காரங்க இருக்காங்க, ஆனால் எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. பைத்தியத்தோட யார் சார் லோல் படுவா? அந்த பதிலோடு இளங்கோவன் பஞ்சாமி எனும் அந்த பைத்தியத்தை பார்த்தான். கோட்டு வாயில் இரத்த ஒழுகலோடு பஞ்சாமியும் பதிலுக்கு பார்த்தான். சேஷ்டையாக சிரித்தான். மிஸ்டர் இளங்கோ, என்ன பார்க்குறதுக்கு பரிதாபமாக இருக்கா? ஆமாம் சார், நாங்கள் எல்லாம் இந்த ஆளுக்கு எவ்வளவோ செஞ்சிட்டோம், நீங்கள் தான் பாக்கி. அவர் பொடி வைத்தார். நான் என்ன செய்யணும்? சங்கிலி வாங்கி தரலாமே. மதம் பிடிச்ச யானையை கட்டி போடுவாங்களே, அந்த மாதிரி இவனையும் கட்டி போட்டாதான் இந்த தெருவில் பொம்பளைங்க நடமாட முடியும். உங்கள் மனைவி கிட்ட கூட தகாத முறையில் நடந்துக்க பார்க்குறா. அப்படியா? சரி, இப்போ நான் என்ன செய்யணும்? பேசாமல் ஒரு சங்கிலியை வாங்கி கொடுத்துடுங்க. 300-400 ஆகும். தஞ்சாவூரில் ஊஞ்சல் பலகை விற்கிற கடைகளில் கிடைக்கும். கூடவே ஒரு திண்டுக்கல் போட்டு. சரி, நாளைக்கு டியூட்டி முடிஞ்சு வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன். ரொம்ப சந்தோஷம். ஆமாம், உங்கள் அப்பாவுக்கு எப்படி இருக்குது உடம்பு? இப்போது நல்லா இருக்காரு. ஹார்ட் அட்டாக்னு கேள்விப்பட்டோமே. ஆமாம், மைல்டு அட்டாக். பார்த்து இளங்கோ, அந்த வீட்டு ராசி ரொம்ப லேட்டாக ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்குது. அவர் பயமூட்டினார். அதெல்லாம் ஒன்றுமில்லை சார், மெட்ராஸ்லேயே அவருக்கு 2 தடவை அட்டாக் வந்திருக்கு. சட் என்று ஒரு பொய்யை சொல்லி சமாளித்தான் இளங்கோ. நிஜமாவா? ஆமாம் சார். அப்போது உங்கள் வரையில் அது ராசியான வீடுன்னு சொல்லுங்கள். ரொம்ப ராசியான வீடுங்க அது. சொல்லிவிட்டு கோவிலை நோக்கி நடந்தான். பகுதி 6. விஸ்வநாதபுரம் கோவில். நெடுதுயர்ந்த கோபுரம். ஆனால் நிறைய காரை உதிர்ந்து ஆங்காங்கே அரசஞ்செடிகள் முளைத்து கிடந்தன. ஊருக்கு வந்து பல மாதம் ஆகியும் ஒரு முறை கூட கோவில் பக்கம் செல்ல ஒழியவில்லை. இப்பொழுது அப்பாவின் வேண்டுகோள் கோவிலுக்கு அவனை பிடித்து தள்ளியது. கடவுள் விஷயத்தில் இருக்கு இல்லை என்று 2 கட்சியும் கிடையாது அவன். சில நேரங்களில் அது ஒரு மிகையான கற்பனை மாதிரியும் யோசிப்பான். கூட சேர்ந்து பேசுகிறவர்களை பொறுத்த விஷயம் அது. கூட்டி கழித்து யோசித்து பார்த்தால் இல்லை என்கிற கட்சிக்கு தான் அவன் வரையில் பலம் அதிகம். நித்தமும் கடவுளுக்கு பூஜை அபிஷேகம் என்று செய்யும் பட்டாச்சாரிகள் தட்டில் விழும் காசை நம்பியே காலம் கடத்துவதை அதற்கு ஒரு உதாரணமாக சொல்லுவான். அந்த கடவுள் பட்டாச்சாரிகளை இப்படி பிச்சைக்காரர்கள் போல் ஆக்கலாமா? இருந்தால் இப்படி ஆக விடுவாரா என்று எதிர்கேள்வி கேட்பான். பணம், காசு, கார், பங்களா என்று இதுவரை சுகங்களை மையமாக வைத்து அது இருப்பவர்களை அருள் பெற்றவர்கள், இல்லாதவர்கள் அருள் பெறாதவர்கள் என்று எல்லோரும் நினைப்பதைப் போலதான் அவனும் நினைத்து கொண்டிருந்தான். ஆனாலும் சில நேரங்களில் வியாதி அவனை பயமுறுத்தி கடவுளை நினைக்க செய்திருக்கிறது. வழி தாழாமல் கடவுளே என்று கதறி இருக்கிறான். அவனுக்கும் கடவுளுக்குமான தொடர்பு அவ்வளவுதான். எப்பொழுதோ வடபழனி முருகன் கோவிலுக்கும் தீநகர் சிவா விஷ்ணு கோவிலுக்கும் போன ஞாபகங்கள் அவனுக்குள் உண்டு. இப்பொழுது விஸ்வநாதர் கோவில் கண்முன்னால் அவனை வரவேற்கின்றது. கோயிலில் கூட்டமே இல்லை. ஏதோ பாலடைந்த மண்டபத்துக்குள் நுழைந்தாற்போல் இருக்கிறது. தரையெல்லாம் படியங்கற்கள், 2 இடுக்குகளில் கோரை பற்கள், ஒரு காது உடைந்த ஒற்றமான நந்தி சிலை, அதன் மேல் எண்ணெய் கசடு, முன் பலிபீடம் சாய்ந்து செதில் செதிலாக அதில் சோற்று கசடுகள். சர்வத்தையும் பார்த்தபடி நடந்தான். அடைந்து கிடக்கும் வௌவால்களின் கழிவு நாற்றம் குப்பென்று மூக்கை வந்து தாக்கியது. மூக்கை சிலிப்பு கொண்டே போது தும்மல் வந்தது. அப்படி வந்ததும் மேலும் எதிரொலித்து பயமுறுத்தியது. அங்கும் இங்குமாக சில டியூப்லைட்டுகள் அதன் பட்டிகளில் துருவேறி இத்து போயிருந்தன. பல இடங்களில் மின்சார ஒயர்கள் குருவிக்கூட்டின் கோரைப்புல் கட்டுவது போல சுவரோடு ஒட்டாமல் பிதுங்கி வளைந்து நெளிந்து தெரிந்தது. உள்ளே கருங்கல் தூண்கள். தூண்களில் ஏகத்துக்கும் சிற்பங்கள் எல்லாம் அழுக்கேறி பழுப்பேறி பார்க்கவே பயங்கரமாக காட்சியளித்தன. அவன் போட்ட தும்மல் சத்தம் கருவறைக்குள் முன் உட்கார்ந்திருந்த நீலகண்ட பட்டர் காதில் விழுந்து அவர் எழுந்து வந்தார். இளங்கோவனை ஆச்சரியத்தோடு பார்த்தார். அவனும் பார்த்தார். வாங்கோ, அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. நீங்கள் தான் பட்டரா? ஆமாம், பார்த்தாலே தெரியலையாக்கோ. அவர் பதிலில் மெலிதான வருத்தம். தப்பில்லாமல் என்னெல்லாம் என்னும்படியான எலும்பு தெரியும். மார்பு பல்லாங்குழி விளையாட்டில் மார்பு குழிக்குள் விழுந்துவிட்ட வெளிர் நிற சோழிகளைப் போல குழி விழுந்த 2 கண்கள், அழுக்கேறி கருத்துவிட்ட பூநூல்,
காவி கலர் படிந்துவிட்ட பந்தாறு வேட்டி துண்டு, ஒட்டியும் ஒட்டாமலும் நெற்றியில் விபூதி. 4 வார்த்தை பேசுவதற்குள் 5வதாக தலைகாட்டி அடக்கும் இருமல். மொத்தத்தில் நெஞ்சை பிசையும் தரித்திரமான சுரூபம். இளங்கோவனை அவர் உருவம் என்னவோ செய்தது. என்ன பார்க்கிறேன், நான் தான் பட்டருங்கிறத நம்ப முடியலையாக்கும். அவர் அவனை உசுப்பி விட்டார். ஆமா சாமி, நம்பத்தான் முடியல. உங்களை வச்சு அந்த சிவன் மேலே கூட கோபம் வருது. எதனால்? என்னை இப்படி தரித்திர சுரூபியாக வச்சுருக்கானேனா? ஆமாம், உங்களை பார்த்தா மட்டும் இல்லை, கோவிலை பார்த்தாலும் என்னமோ மாதிரி இருக்குது. ஒரு வெள்ளையடிக்க கூடவா கோயில் நிர்வாகத்தால் முடியலை? நல்ல கேள்விதான். வாங்கோ, முதல்ல தரிசனத்தை முடிச்சுக்கோங்க, அப்புறமா பதில் சொல்கிறேன். அவர் சன்னதி நோக்கி நடந்தார். அடப்பமான இருட்டில் நடந்து நடந்து அவருக்கு பழக்கம் இருந்ததால் தடுமாறாமல் நடந்தார். ஆனால் அவனுக்கு காலை இடறிற்று. தரைப்பரப்பும் மேடும் பள்ளமுமாய் பள்ளிக்கூட மைதானத்தில் நடக்கிற ஒரு உணர்ச்சியே தந்தது. எப்படியோ அவரை தொடர்ந்து நடந்து ஒரு 5க்கு 10 சிறிய கருவறை முன்னால் போய் நின்றான். உடலுக்குள் குளவி இருந்து அதன் மேல் ஒரு வெள்ளை துண்டு விழுந்து கிடந்தால் எப்படி இருக்கும்? அப்படி இருந்தது ஆவுடையாரும் லிங்கமும். முன்னால் போனால் போகிறதென்று ஒரு ஒற்றை திருவிளக்கு. அதன் வெளிச்சத்தில் சுமாராக தெரிந்த விஸ்வநாதரை ஒரு நாளனா கற்பூரத்தில் சற்று பளிச்சென்று காட்டினார் பட்டர். கும்பிட வேண்டும் என்று கும்பிட்டான். பட்டர் தட்டோடு வரவும் என்ன செய்வதென்று தெரியாமல் நின்றான். கண்ணில் ஒத்திக்கங்க. எதை? கற்பூரத்தை. எதுக்கு? அதான் வழக்கம். அர்த்தமில்லாத வழக்கங்கள் என்று உதடுகள் சொன்ன போதிலும் கை ஒத்தி கொண்டது. பட்டர் சிரித்தார். பரவாயில்ல, உங்ககிட்ட பயபக்தி இருக்கு என்றார். அப்படியே தட்டை வைத்துவிட்டு அவனோடு வெளியே வந்தார். தூர்ந்து போய் எப்பொழுது வேண்டுமானாலும் விழுந்து விடலாம் எனும்படியான மண்டபத்தில் கால்படியில் அமர்ந்தார். அவனும் பக்கத்தில் அமர்ந்தான். பேச்சு ஆரம்பமானது. அது என்ன பயபக்தி? சுவாமி மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நமக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னு நம்பி பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ கையை கூப்புறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் பயபக்தி. மன்னிச்சுக்கணும், நான் என் அப்பாவோட ஆசைக்காக கோவிலுக்கு வந்தேன், அவருக்காக கும்பிட்டேன், அவ்வளவுதான். என்கிட்ட எந்த விதமான பக்தியும் இல்லை. அதான் துணிச்சலாக அந்த வீட்டில் குடியிருக்கையில் போல இருக்கு. ஒரு வீட்டில் குடியிருக்க துணிச்சல் தேவையா? வாடகை கொடுக்க பணம் இருந்தால் போதுமே. அது சரி. ஆமாம், 500 ரூபா தானே அந்த வீட்டுக்கு வாடகை. இதை வாடகைக்கு விட்டவரை பார்த்து நீங்கள் கேட்கணும். அப்போ வீட்டுக்காரர் தர்மவானாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லாமல் உங்களுக்கு இல்லையா? 500 ரூபா வாடகைக்கு எனக்கு வீட்டை விட்டதால் அவருக்கேனா? இல்லையா பின்ன. இந்த கோவிலுக்கு மாதம் 6 ரூபா வாடகையை கூட 1000 தடவை இழுத்தடிச்ச பிறகு தான் தரா. ஆனால் அதே வீட்டை 1000, 2000, 500ன்னு வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறா. யார் சொத்தை யார் அனுபவிக்கிறது? சட்டப்படி எழுதி வாங்கிட்டு தானே நடத்துகிறாங்க. 50 வருஷம் முந்தி இருந்த மாதிரியா காலம் இப்போ இருக்குது? அப்போ வாங்கின சம்பளத்தையா இப்போ வாங்குகிறோம்? அப்போ வாடகையும் ஏற்றி கொடுக்கணும்னு சொல்கிறீங்களா? இல்லையா பின்ன. கோவிலை பார்த்தேலா எப்படி இடிஞ்சு கிடக்கு? பணம் இருந்தா இப்படி இருக்குமா? நான் ஒன்று கேட்கவா? தன் கோவிலை பராமரிச்சுக்க முடியாத சாமியா இந்த பூமியில் நம்மளையெல்லாம் பராமரித்து காப்பாற்றுது. இந்த கோவில் நம்ம தேவைக்கு நாம் கட்டின தம்பி. அந்த சிவன் ஒன்றும் தானாக வந்து கட்டிக்கல. சரி இருக்கட்டும், அந்த சிவனே இருந்தால் எல்லார் மனசுலையும் புகுந்து இந்த கோவிலை புதுப்பிச்சுக்கலாம் இல்லையா? எதுக்கு இப்படி பாலடைஞ்சு கிடக்கிறது? அவருக்கு அவமானம் இல்லையா? மானமும் அவமானமும் மனுஷனுக்கு தான், கடவுளுக்கு கிடையாது அம்பி. இப்படி கேட்டால் அப்படி, அப்படி கேட்டால் இப்படின்னு பேசுகிறதா? இல்லைப்பா, இது நாம் நம்ம சௌகரியத்துக்காக செய்துட்டுருக்கிற ஒரு வசதி. இதில் குற்றம் குறை இருந்தால் அது நம்ம தப்பு. அதுக்கும் தெய்வத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அப்படி வாங்க. அப்படி இருக்க வாடகை சரியாக கொடுக்கல, கோவில் கட்ட உதவி பண்ணலைங்கிறதுக்காக அந்த கடவுள், அதாவது அந்த சிவன் வந்து தண்டிச்சுட்டு வரன்னு நம்புறது எவ்வளவு பெரிய அபத்தம். இப்போவும் சொல்கிறேன், சிவன் சொத்து குலநாசம்தான். அவனுக்குன்னு உள்ளதை அவனுக்காகவே வச்சுக்கணும். நாம் அனுபவிக்க நினைக்கக்கூடாது. என்ன சாமி நீங்கள் கூட தான் தினம் பூஜை பண்ணுறீங்க. அதுக்காக அந்த சிவன் உங்களுக்கு என்ன கொடுத்துட்டான்? இல்லை என்ன தண்டிச்சிட்டான்? அவனுக்கு பூஜை செய்கிற பாக்கியத்தை பறிக்காமல் இருக்கானே, அது பெருசு இல்லையா? அப்போது சோத்துக்கு இல்லை, காசு பணம் இல்லைங்கிற வருத்தம் எல்லாம் உங்களுக்கு கிடையாதா? சத்தியமாக இல்லை. எனக்கு இருக்கிற கஷ்டம் ஒரு கஷ்டமே இல்லை. இது என் பூர்வ ஜென்ம கர்மா. சாமி, நீங்கள் உங்களை நல்லா ஏமாற்றிக்கிறீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏதோ அப்பா ஆசைப்பட்டாருங்கிறதுக்காக வந்தேன். இந்த உலகத்தில் புத்திசாலித்தனம் தான் சாமி கடவுள். அதுவே இருந்துட்டா போதும். என்கிட்ட அது இருக்குது. என் வீட்டு சொந்தக்காரர்கிட்டையும் அது இருக்குது. இந்த ஊரில் ரொம்ப பேர்கிட்ட அது இருக்குது. அதான் கோவில் சொத்து மனுஷங்க அனுபவிக்கத்தான்னு நல்லா அனுபவிக்கிறான். ஏதோ
ஒரு சிலர் கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு வேற காரணங்கள் இருக்கலாம். அந்த சிவன் நம்மையே உத்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும், நாம் அவனை ஏமாத்தினா திரிசூலம் குத்த வந்துடுவோன்னெல்லாம் சொல்கிறது தெலுங்கு சினிமா மாதிரி டூப் சமாச்சாரம். அவ்வளவுதான் சொல்லுவேன். இளங்கோவன் பேசியது போதும் என்கிறது போல கிளம்ப ஆரம்பித்தான். பட்டரின் இதழ்களுக்கிடையில் வருத்தம் கலந்த சிரிப்பு. திரும்பி உள்ளே மங்களமான வெளிச்சத்தில் தெரியும் விஸ்வநாதன் விக்கிரகத்தை ஒரு பார்வை பார்த்தார். உண்மையா சுவாமி? புத்திசாலித்தனம்தான் பெருசா? நீர் இல்லையா? மனதில் கேள்விகள் முளை. வழக்கம்போல் மௌனம் சிவனிடம். பகுதி 7. அமெரிக்காவிலிருந்து கடிதம் வந்திருந்தது. வீட்டுக்காரர் தான் எழுதியிருந்தார். வரும் மாதத்திலிருந்து வீட்டு வாடகை 2000 ரூபாய், அட்வான்ஸும் 20,000. இஷ்டமாயின் இருக்கலாம், இல்லாவிட்டு காலி செய்யுங்கள் என்று அதில் இருந்தது. சகுந்தலா படித்துவிட்டு தாம் தூம் என்று குதித்தாள். நாம் நல்ல சௌகரியமாக இருக்கோமில்ல, அதை பார்த்துட்டு வீட்டுக்காரன் வாடகையை ஏற்றுட்டான். உடுக்க சத்தம் கேட்குது, அது கேட்குது, இது கேட்குதுன்னு அந்த ஆளை மிரட்டிக்கிட்டே இருந்தா இப்படி ஒரு மடங்குக்கு 4 மடங்கு கேட்பானா? சரி சரி, ஒன்று வாடகையை கொடுப்போம், இல்லை வேறு வீடு பார்ப்போம். என்ன சொல்கிற? என்ன ஆனாலும் சரிங்க, இந்த வீட்டை காலி பண்ணக்கூடாதுங்க. குத்தக உரிமையை நம்ம பேருக்கு மாற்றிக்க முடியுமான்னு பாருங்கள். இது ராசியான வீடுங்க. அதெல்லாம் எதுக்கு சகுந்தலா? இந்த ராசி கீசி எல்லாமும் சாமி பூத சமாச்சாரம் மாதிரி தான். அதையெல்லாம் நான் நம்ப தயாரில்லை, நீயும் நம்பாத. இதே ஊரில் நல்லா ஒரு வீடு வாங்கிடுவோம். என்ன சொல்கிற? மலிவாக கிடைக்குமா? கிராமத்துக்குன்னு ஒரு விலை இருக்குது. நாம் இப்போ நல்ல சௌகரியமாக இருக்கிறதால தேடி போனால் இஷ்டத்துக்கும் சொல்லுவாங்க. பிரச்சனைக்குரிய வீடாக இருந்தால் கம்மி விலைக்கு கிடைக்கும். அப்படி ஏதாவது இருந்தால் கேட்டு பாருங்களேன். கேட்டு பார்க்குறேன், அதுவரை பொறுமையாயிரு. எந்த காரணத்தை கொண்டும் இந்த வீட்டுக்காரனுக்கு மட்டும் 2000 வாடகை தரக்கூடாது. அது எப்படி முடியும்? நாம் இல்லைனா வேற யாராவது தர தயாராக இருப்பாங்க. அதான் இந்த வீட்டில் ஒரு குறையும் இல்லாமல் நல்லா சௌகரியமாக இருந்துட்டோமே, அது போதாதா வீட்டுக்காரனுக்கு? இல்லைங்க, நாம் இங்கேருந்து காலி பண்ணுனா வேற யாரும் வரக்கூடாதுங்க. நாம் வரவும் விடக்கூடாது. என்ன சொல்கிற நீ? இப்போ சொல்கிறேங்க, இந்த வீட்டில் பிரச்சனை இருக்குதுங்க. இந்த வீட்டில் நாம் நிம்மதியாக இல்லை. இது என்ன புதுக்கதை? கதை தான். மாமாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு காரணம் இந்த வீடு தாங்க. அது மட்டும் இல்லை, உடுக்க சத்தமும் கேட்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறியா? ஆமாம், அப்போ தான் இந்த வீட்டுக்கு நாம் காலி பண்ணினாலும் வேற யாரும் குடிவர மாட்டாங்க. சகுந்தலா, எதுக்கு இப்படியெல்லாம் யோசிக்கிற? இப்போ நாம் இந்த வீடு நமக்கு சொந்தம்னு வச்சுக்கோ. நாம் நல்ல வாடகைக்கு விட்டு காசு பார்க்கத்தானே ஆசைப்படுவோம். அதுக்குன்னு 500க்கு ஒரு 600 தாங்கன்னா நியாயம். 2000ங்கிறது பகல் கொள்ளைங்க. சகுந்தலா, நாம் 500 ரூபாய் தந்துக்கிட்டு இருக்கிறது தான் பகல் கொள்ளை. இதுக்கு முந்தி இந்த வீட்டுக்கு 2000 தந்திருக்காங்க. அது எனக்கு தெரியாது. அவங்களுக்கு சொந்தமான வீட்டுக்கு 2000 கேட்குறது நியாயம். இது கோவில் சொத்து. கோவிலுக்கு 5 ரூபாயும் 6 ரூபாயும் வாடகையாக கொடுத்துட்டு இவங்க 2000 3000னு சம்பாதிக்கிறது மட்டும் சரியா? முடிவா நீ என்ன சொல்கிற? நீங்கள் வேறு வீடு பாருங்கள். இந்த வீட்டை பழையபடி பயங்கரமான வீடாக நான் மாற்றி காட்டுறேன். அந்த வீட்டுக்காரரை கதற விடுறேன் பாருங்க. கணவனும் மனைவியும் மாறி மாறி பேசுவதை கேட்டபடி படுத்திருந்தார் ஆளாள சுந்தரம். ஒரு கோவில் சொத்து இப்படி பேராசை பிடித்தவர்களிடம் சிக்கி பாடாய்ப்படுவது அவரை பிசைந்து கொண்டிருந்தது. ஈஸ்வரா, நீ நிஜமாலுமே இவங்களுக்கெல்லாம் பாடம் கற்பிக்க மாட்டாயா? மனது கொந்தளித்தது, குமுறியது. தம்பி இளங்கோ படுக்கையில் இருந்தபடியே அவரை கூப்பிட்டார். அவனும் அவரை நெருங்கியவனாக கூப்பிட்டீங்களாப்பா என்றார். தம்பி, என்ன சத்தம்? ஒன்றுமில்லப்பா, வீட்டுக்காரர் திடீர்னு வாடகையை ஏற்றி கேட்குறாரு. அதுவும் 4 மடங்கு. முடியும்னா கொடு, இல்லாட்டி காலி பண்ணுறது தான் நமக்கு நல்லது. அதைத்தான் நானும் சொல்கிறேன். ஆனால் சகுந்தலா அவர் செய்கிறது அநியாயங்கிறா. அடுத்தவங்களை சொல்கிறதுக்கு முந்தி நாம் எப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும்ப்பா. நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க? 500 ரூபாய் வாடகையில் கோவில் சொத்தை நாம் அனுபவிக்க நினைக்கிறது மட்டும் சரியா? ஆளாள சுந்தரத்தின் கேள்வி இளங்கோவனை கொஞ்சம் தடுமாற விட்டது. என்னப்பா பதில காணோம்? இதில் தப்பு சரி எங்கப்பா இருக்குது? இல்லைங்கிறியா? ஆமாப்பா, நாம் இப்போ கொடுக்கறது அவங்க கேட்ட தொகையை. நாம் ஒன்றும் இந்த தொகையை முடிவு பண்ணலையே. வாஸ்தவந்தான். இப்போ அவங்க ஒரு புது தொகையை முடிவு செஞ்சால் அதை தர்றதும் தானே நியாயம். அவங்க கேட்குறது ரொம்ப அதிகம்னு சகுந்தலா ஃபீல் பண்ணுறா. டேய், எடுத்ததுக்கெல்லாம் பொண்டாட்டி சொல்கிறான்னு அவள் பேசுகிறத சொல்லாதடா. உன் அபிப்பிராயம் என்ன? என் அபிப்பிராயம் என்ன தடுமாறுற? உனக்குன்னு சுயமாக கருத்தே கிடையாதா? இருக்குப்பா, அவங்க 2000 இல்லை 3000 கேட்டால் கூட அவங்களுக்கு உரிமை இருக்குது. முடிஞ்சால் கொடுக்கணும், இல்லைன்னா காலி செஞ்சிடணும். அதுதான்ப்பா என் முடிவு. அப்போ முதல்ல அதை செய், மல்லுக்கு நிற்காத.
ஆளாள சுந்தரம் மகனுக்கு கட்டளையிடுவதை கேட்டுக்கொண்டிருந்த சகுந்தலாவும் சிவு சிவு என்று கோபத்தில் முகம் சிவக்க ஆரம்பித்தது. நேரே மாமனார் அருகில் வந்தாள். அப்போ காலி செஞ்சுட்டு போகலான்னு சொல்றீங்களா? ஆமாம்மா, அதுதான் மரியாதை. இந்த வீடு சிவன் கோவில் சொத்து. இதில் சிக்கல் இருந்தது, அது நம்மால தான் தீர்ந்திருக்கு. அதுக்கு அவங்க நமக்கு என்ன தருவாங்களாம்? எந்த சிக்கலை நீ தீர்த்திருக்கேம்மா? இந்த வீட்டை பற்றி என்னென்னவோ சொன்னாங்களே, அதையெல்லாம் பொய்யின்னு ஆக்கி இங்கே நல்ல விதமாக வாழ்ந்து காட்டுனது ஒரு தீர்வு இல்லையா? அது அந்த சிவபெருமான் கருணம்மா. பொடலங்கா, இதில் சிவபெருமான் எங்கே வந்தார்? உனக்கு சொன்னால் புரியாது. போம்மா, போய் வேலையை பாரு. பார்க்குறேன். இந்த வீட்டை பொறுத்தவரை அவங்க அவங்க சாமர்த்தியத்தை காட்டுனா நான் ஏன் சாமர்த்தியத்தை காட்டுவேன். தைரியமாக குடிவந்த என்னால் தான் இந்த வீட்டுக்கும் மதிப்பு. சகுந்தலா கண்களில் வெறுமின்ன சொன்னது ஆளாள சுந்தரத்துக்குள் கோபத்தை உருவாக்கியது. அம்மாடி, நீ இப்படியெல்லாம் சிந்திக்கிறதும் பேசுகிறதும் ரொம்ப தப்பு. ஒரு பொண்ணுக்கு ஆசையும் குரோதமும் கொஞ்சமும் ஆகாது. நீங்கள்லாம் இந்த வீட்டை ரொம்ப சௌக்கியமாக இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் உன் தைரியம் மட்டும் இல்லை, அது அந்த விஸ்வநாதனோட கருமை. நீங்கள் கொடுக்க தவிர நியாயமான வாடகையை நான் ஆளாள சுந்தரம் முழுவதுமாக சொல்வதற்குள் அயவா நெஞ்சை திரும்பவும் வழிவந்து கவ்வியது. உடம்பு சுருளத் தொடங்கியது. இளங்கோவன் அலறிக்கொண்டு டாக்டரை கூப்பிட ஓடினான். டாக்டர் வந்து பார்த்தபோது ஆளாள சுந்தரம் உடம்பில் உயிர் இல்லை. பகுதி 8. ஆளாள சுந்தரத்திற்கு மூச்சு நின்று விட்டது. நொந்து போனான் இளங்கோ. சகுந்தலா அதிகம் அலட்டி கொள்ளவில்லை. சம்பிரதாயத்துக்கு அழ ஆரம்பித்தாள். தகவல் தெரிந்து அநேகம் பேர் வந்தார்கள். அவர்களில் சதாசிவம் மாமாவும் இருந்தார். நேத்து கூட நல்லா இருந்தாரே என்று அவர் ஆரம்பித்ததுதான் தாமதம். சகுந்தலா கப்பென்று பிடித்து கொண்டாள். விடிய விடிய உடுக்க சத்தம் கேட்டால் யாரால நிம்மதியாக தூங்க முடியும்? நாங்கள் பயந்தாலும் சமாளித்தோம். ஆனால் அவருக்கோ உயிரே போயிடுச்சு. சாவதானமாக மூக்கை சினிப்பிக்கொண்டு சகுந்தலா பற்ற வைத்தது வேகமாக எரிய தொடங்கியது. பழையபடி அந்த வீட்டில் உடுக்கி சத்தம் கேட்குதாம்ல. அடப்பாவமே, அதான் உசுரை வாங்கிடுச்சாக்கும். சாவு வீட்டிற்கு உள்ளிலும் வெளியிலும் விஷயம் வேகமாக விவாதிக்கப்பட்டது. அதே வீதியில் உள்ள இன்னும் சில சிவன் கோவில் வீடுகளில் வசிப்பவர்கள் கொஞ்சம் மிரண்டு போய் பார்த்தார்கள். தங்களுக்குள் ஏதாவது கெடுதல் நேர்ந்து விடுமா என்கிற அச்சம் அவர்களிடம் தெரிந்தது. சதாசிவம் மாமா மட்டும் எதையும் கண்டுகொள்ளாமல் அமைதியாக இருந்தார். கோவில் பட்டரும் துக்கம் கேட்பதற்காக வந்திருந்தார். சுந்தரம் என்ன முந்திக்கிட்டாரே என்று அழுதார். அப்படியே போய் சதாசிவத்தின் அருகில் உட்கார்ந்தார். இன்னைக்கு கோவில் நடைய திறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், சரிதானே? ஆமாம், இந்த கோவிலுக்குன்னு உள்ள பரம பக்தர் ஆளாலும் அவர் போய் அவரோட உடம்பு கிடக்கிறப்போ எப்படி நடைய திறக்கிறதா? சரி, விஷயத்தை கேள்விப்பட்டீரா? என்ன சதாசிவம், கொஞ்சம் தனியாக வரும். இருவரும் சாவு வீட்டின் அந்த திண்ணையை விட்டு ஒதுங்கி புறக்கடையில் உள்ள சப்போட்டா மரத்தின் கீழ் போடப்பட்டிருக்கும் மரபெஞ்சில் போய் அமர்ந்தனர். என்ன சதாசிவம்? ஒன்றுமில்லை ஓய், உடுக்க சத்தம் கேட்குறதா கிளப்பி விட்டது நாம தான். அதுக்கு தோதா ராத்திரியில் பைத்தியக்கார பஞ்சாமி கையில் உடுக்கையை கொடுத்து கத்த வச்சதும் நாம தான். இப்போது நாம் போட்டதை நமக்கே திருப்பி போடுறா இளங்கோவன் பொண்டாட்டி. புரியலையே. ஆளாள சுந்தரத்துக்காக போகட்டும்னு விட்டு வச்சோம் இல்லையா? ஆளாளமும் பையன் சொந்தமாக வீடு வாங்கின உடனே காலி செஞ்சுக்கிட்டு போக படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் மருமகளுக்கு அதில் இஷ்டம் இல்லை. சிவன் கோயில் சொத்து தானே, இளிச்சவாயன் சொத்து, அதை விட மனசு வரல. அமெரிக்காவில் இருக்கிற குத்தகைக்காரர் வாடகையை ஏற்றவும் அதை கொடுக்கவும் விருப்பம் இல்லை. பார்த்தா இந்த வீட்டுக்கு எந்த விதத்துலேயும் மதிப்பு வந்துடக்கூடாதுன்னு நாம் சொன்ன பொய்ய நமக்கே சொல்லுறா. இவ்வளவு பேராசையா சதாசிவம்? பேராசக்காரங்களுக்கு தானே இப்போ காலம். இந்த சிவனும் வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருக்கான். இது கலியுகம் இல்லையா? அக்கிரமமும் அநீதியும் அதிகரிக்கிற போது தான் அழிவு வரும். பாவம் ஆளாள சுந்தரம் தன்னோட பென்ஷன் பணத்தை எல்லாம் உண்டியலில் போட்டு நியாயமான வாடகை அமெரிக்காவில் இருக்கிற வீட்டுக்காரருக்கு போயிடாம கோயிலுக்கே பயன்படுறபடி செஞ்சுக்கிட்டு வந்தார். அந்த புண்ணியந்தான் இந்த வீட்டுக்கே வந்த நேரம் இவங்களுக்கு வேகமாக முன்னுக்கு வந்தாங்க. இதெல்லாம் தெரியாமல் இந்த பொண்ணு தன்னை முன்னுக்கு கொண்டு வந்த வீட்டு மேலேயே பழிய போடுறா. ஆமாம், பென்ஷன் பணத்தை பக்தியோட ஆளாள சுந்தரம் உண்டியலில் போட்டது இந்த நிமிஷம் அவர் பையனுக்கு கூட தெரியாதா? தெரியக்கூடாது. தெரிஞ்சா தடுத்து கெடுத்துடுவான்னு ஆளாலும் சொல்லலை. அப்போது இனி நாம் கவலைப்பட வேண்டாம்ப்பா. சிவன் சொத்துக்கு ஒரு மதிப்பை உருவாக்கி தர எந்த பொய்யையும் இனி நாமளும் சொல்ல தேவையில்லை. அந்த சிவன் நிச்சயமாக பார்த்துப்பான். எனக்கு அந்த நம்பிக்கை தான் சதாசிவம். நான் சாகிறதுக்குள்ளே இந்த கோவில் சொத்துக்கெல்லாம் ஒரு நியாயமான மதிப்பை உருவாக்கி அது இந்த கோவிலுக்கு பயன்படணும்னு நினைக்கிறேன். அது நடந்துட்டால் போதும். அப்படி நடக்கணும்னா இந்த வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கு புத்தி வந்து பிரயோஜனம் இல்லை. அநியாய வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறாங்களே வீட்டுக்காரங்க, அவங்களுக்கு புத்தி வரும், நம்புவோம். அந்த நம்பிக்கையை தன்னோட பக்தியால் ஆளாள சுந்தரம் எனக்குள்ளே உருவாக்கிட்டாரு.
ஒரு பக்கம் உண்டியலில் அவர் பணம் போட 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 மறுபக்கம் அவர் பையன் என்னமா சம்பாதிச்சான் பார்த்தீரா? சரி, இனி என்ன ஆகும்? வேடிக்கையை பார்ப்போம், நம்பிக்கையோட வேடிக்கை பார்ப்போம், வேற வழி. இருவரும் ஒரு உடன்படிக்கைக்கு வந்தது போல பேசி முடித்துவிட்டு எழுந்து திரும்ப வந்தனர். சகுந்தலாவை சுற்றி உறவுக்காரர்கள் சூழ்ந்திருந்தனர். சகுந்தலா புழுங்கி கொண்டிருந்தாள். நான் ஆரம்பத்திலேயே இந்த வீடு வேண்டாம்னு, மாமா தான் கேட்கல. 500 ரூபா வாடகைக்கு இவ்வளவு பெரிய வீடு டவுனில் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லி எங்கள் வாயை அடைச்சிட்டாரு. எங்கள் வாயை அடைக்கலாம், ஆனால் அந்த சாமி வாயை அடைக்க முடியுமா? என்னம்மா சொல்கிற? என்ன நடந்துச்சு? அதை ஏன் கேட்குறீங்க? என் வீட்டில் இருக்கிறவன் எவன்னு அப்போ யாரோ கேட்குற மாதிரி கூட தோணுச்சு. எல்லாம் அந்த பரமேஸ்வரனோட குரல் தான். இனியும் நீங்கள் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், காலி பண்ணிடுங்க. ஒரு புறம் சதாசிவம் பிணம் கிடக்க, மறுபுறத்தில் சாங்கோ பாங்கோமாக சகுந்தலா பற்ற வைத்து கொண்டிருப்பது இளங்கோவுக்கு எரிச்சலை தந்தது. எரிந்து வந்தான். சகுந்தலா, என்ன இது? இதுவா கதை பேசுகிற நேரம்? சலித்து கொண்டான். அவளும் எழுந்து வந்தாள். அடுத்தடுத்து காரியங்கள் ஆரம்பமாகின. காட்டில் ஆளாள சுந்தரம் எரிய தொடங்கிய போது ஊர் முழுக்க சிவன் கோவில் சொத்தான வீடுகளை அந்த சிவனே பாதுகாக்க தொடங்கிவிட்டான் என்கிற பேச்சும் அது தொடர்பான பேராசைகளும் எரிந்து கொண்டிருந்தன. பகுதி 9. காவேரி கரையோர வாழைத்தோப்பை ஒட்டி இருந்தது அந்த வீடு. ராமலிங்கம் செட்டியாருக்கு சொந்தமான வீடு. விற்பதாக இல்லை, வாடகைக்கு வேண்டுமானால் வாங்க, 10,000 அட்வான்ஸ், 2,000 வாடகை என்று சொல்லி முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். சரி என்று ஒப்புக்கொண்டு வீட்டுக்கு திரும்பிய இளங்கோ விஷயத்தை சகுந்தலாவிடம் சொன்னாள். சகுந்தலா ஒரு இமெயில் லெட்டரை எழுதி காட்டினாள். அமெரிக்காவில் இருக்கிற வீட்டு சொந்தக்காரருக்கு அனுப்பியிருந்தார். 500 ரூபா வாடகைக்கே தொடருங்கள், தயவு செஞ்சு வீட்டை காலி செய்ய வேணாம். வீட்டை பற்றின தப்பான அபிப்பிராயங்கள் ஊரில் இருக்கிற சிலர் இன்னைக்கு உருவாக்குனதுன்னு. அந்த வீடு இன்னைக்கு என்ன மதிப்புக்கு போகுமோ அந்த அளவுக்கு மேலேயே நன்கொடைய இங்கே அமெரிக்காவில் நான் ஒரு சிவன் கோவிலுக்கு கொடுத்துட்டேன். என் வரையில் நான் சிவன் சொத்தை அனுபவிக்கலை, என்னோட உரிமையை நான் அனுபவிக்கிறேன். என் காலத்துக்கு பிறகு அந்த நிலமும் வீடும் கோவிலுக்கு தான் சொந்தம். கிட்டத்தட்ட 50 வருஷம் உரிமை பாக்கி இருக்குது. இந்த உரிமையை வேணும்னா உங்களுக்கு நான் விற்க தயார். ஒரு நல்ல விலைக்கு வாங்கிக்கோங்க. உங்கள் பதிலை எதிர்பார்க்குறேன். இப்படிக்கு ராமச்சந்திரன் என்று அதில் இருந்தது. என்ன சகுந்தலா இது? என்ன சகுந்தலான்னா, நான் போட்ட போடு இமெயில் மூலமாக அந்த ஆள் காது வரை போயிருக்கு. அதான் அலறி பிடிச்சிக்கிட்டு பதில் மெயில் கொடுத்துருக்கான். அது சரி, இப்போ நான் செட்டியார் வீட்டை பார்த்துட்டு வந்திருக்கேனே, அதனால் என்ன? என் அப்பா இருந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், நான் ஒன்றும் சிவன் சொத்தை அனுபவிக்கலைன்னு இந்த இமெயிலையே எல்லாருக்கும் பதிலாக காட்டுவோம். சகுந்தலா, நீ இப்படி நினச்சி பேசக்கூடாது. அப்புறம் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? அடுத்தவங்க நினைப்புக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தா நாம் முன்னுக்கு வர முடியாது. இப்போ நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க. இந்த 60 வருஷத்து உரிமைக்கு ஒரு விலையை கொடுத்து நாம் இதை வாங்கிடுவோம். 500 ரூபா வட்டி வரணும்னா இன்றைக்கி பேங்க்கில் எவ்வளவு டெபாசிட் கட்டணும்? 50,000. அப்போது அதுதான் அந்த உரிமைக்கு விலை. இஷ்டமானு கேட்டு பதில் கொடுத்துட்டு வாங்க பார்ப்போம். சகுந்தலா சரையல் என்று பொட்டில் எடுத்தாள். அப்படியே தலையை சுற்றுகிறது என்று தலைந்து சரிந்து உட்கார்ந்தாள். என்ன பண்ணுது சகுந்தலா? மசக்க மயக்கங்க. உங்கள் பையன் வயிற்றுல சும்மாவா இருக்கான்? இப்போவே ஃபுட்பால் விளையாடுறான். அந்த மயக்கத்திற்கு இடையிலும் அவளிடம் பெருமிதம். அவனுக்கும் அதை கேட்க பெருமிதமாக இருந்தது. அவளுக்கு சாய்ந்து கொள்ள தன் தோள்களை கொடுத்தான். சகுந்தலா, என்னங்க இப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? என்னங்க, குழந்தைய பற்றி பேசுனதும் மிதக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமாம் சகுந்தலா, நமக்கு ஒரு வாரிசு இல்லாமலே போயிடுமோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். எவ்வளவு பேர் எவ்வளவு ஜாட பேசியிருப்பாங்க. எல்லாம் இந்த வீட்டு ராசி. அவன் மகிழ்ச்சியின் பங்கினை வீட்டுக்கு வழங்க அவளுக்கு அந்த நிலையிலும் சிலிர்த்து கொண்டு கோபம் பீறிட்டது. அவன் தோளை விட்டு விலக்கினாள். முறைத்தாள். என்ன சகுந்தலா, நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா? பின்ன குழந்தைய பெக்க போகிறது நான், இந்த வீடு இல்லை. ஐயோ, வீட்டு ராசின்னு நான் சாதாரணமாக தானே சொன்னேன். அதுவும் ஒரு காரணம் தானே. இந்த வீடே ஏன் ராசியிலால தான் நல்ல பேர் எடுத்திருக்கு, அதை தெரிஞ்சுக்கங்க. அவள் கொம்பில் ஏற ஆரம்பித்தாள். அவன் தொடர்ந்து மலங்க பார்த்தான். இந்த ஊரில் இந்த வீட்டுக்கு பேர் ராசி இல்லாத சிவன் கோவில் வீடு, தெரியும் தானே? அவன் தலை கோவில் மாடு மாதிரி ஆடியது. நீங்களும் இந்த வீட்டுக்கு வர பயந்தீங்க, ஞாபகம் இருக்கா? திரும்பவும் அவனிடம் மாட்டம். துணிஞ்சு குடிவந்து வாடகையை மிச்சம் பிடிச்சு லாட்ரியில் பரிசு வாங்கி உங்கள் வேலையிலையும் ப்ரமோஷனுக்கு வழிகாட்டி எல்லாத்தையும் செஞ்சது நான். ஆமாம் சகுந்தலா, நான் இல்லைங்கள. அவ்வளவு ஏன், என் ராசியால் இந்த வீட்டுக்கு ஒரு மதிப்பு வந்தப்போ இந்த வீட்டுக்காரர் அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டே வாடகையை ஏற்றுனான். என்னமோ இவன் அப்பம் பாட்டன் சொத்து மாதிரி. அவனோட பேராசைக்கு ஒரு வெடி வச்சு அவனை வழிக்கு கொண்டு வந்தாலும் நான் தான். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். இந்த 50 வருஷ குத்தகையை கூட விற்கிறேன்னாரு. அதுக்கும்
50,000 ஒரு விலையை நிர்ணயம் பண்ணியிருக்கேன், அதுவும் நான் தான். அவள் போடும் நாண்களில் அழுத்தம் கூடிக்கொண்டே போனது. அவன் தலையும் ஆடிக்கொண்டே இருந்தது. எடுத்ததுக்கெல்லாம் தலையை மட்டும் ஆட்டுங்க, ஆனால் கிரெடிட்டை மட்டும் எனக்கு கொடுத்துடாதீங்க. இப்போ சொல்லுங்க, ராசி என்னாலையா வீட்டாலையா? உன்னால தான். இன்னும் 4 தடவை சொல்லுங்க. தப்பி தவறி இந்த வீட்டாளுன்னு சொல்லிடாதீங்க. ஒரு சந்தேகம் சகுந்தலா. இன்னும் என்ன சந்தேகம்? இதுக்கு முந்தி குடியிருந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவ்வளவு ஏன், இந்த வீட்டில் குடியிருந்த அந்த வக்கீல் பைத்தியமாகவே ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் எதனால் நடந்துச்சு? அவங்க இந்த வீட்டில் குடியில்லாமல் எங்கே குடியிருந்தாலும் இது நடந்திருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், உங்கள் மாமா சதாசிவம் ஒன்றும் லேசுப்பட்டவர் இல்லை. அவர் தான் இந்த உடுக்க சத்தத்துக்கும் அப்புறமா அது சரியில்லை இது சரியில்லைங்கிறதுக்கெல்லாம் காரணம்னு நான் அரசல் பரசலாக கேள்விப்பட்டேன். உனக்கு யார் சொன்னது? நம்மளை மாதிரி எத்தனை பேர் இன்னும் விடாமல் இந்த மாதிரி சிவன் கோவில் வீடுகளில் குடியிருக்காங்க. அவங்க சொல்லித்தான். அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. மாமா நல்லவர் சகுந்தலா. அடுத்த வினாடி மீண்டும் முறைத்தாள் சகுந்தலா. சரி, அவர் கெட்டவர், நான் தான் தப்பாக சொல்லிட்டேன். நீ என் பொண்டாட்டியாக இருக்கிறவரை எனக்கு ஒரு குறையும் இல்லை. வரட்டுமா? எங்கே போகிறீங்க? அமெரிக்காக்காரருக்கு இமெயில் கொடுக்கத்தானே? ஆமாம், அதானே என் முதல் வேலை. இன்னொரு முக்கியமான வேலையும் இருக்குது. என்ன? உங்கள் அப்பா பென்ஷன் பணம்லாம் என்னாச்சுன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? இளங்கோ அவள் கேட்ட நொடி தேல் கடிப்பட்டது போல பார்த்தான். பேங்குக்கு போய் அவர் அக்கௌண்ட்டில் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து அதை எடுத்துக்கிட்டு வாங்க. அவரோட டெத்து சர்டிஃபிகேட் பீரோவில் இருக்குது. அவருக்கு பிறகு நீங்கள் தான் அவர் வாரிசு. அவர் பணம் உங்களுக்கு தான், அதாவது நமக்கு தான் சேரணும். நிச்சயம் 50-60,000 இருக்கும். அதை கொண்டே இந்த வீட்டோட 50 வருஷ குத்தக உரிமையை நாம் வாங்குகிறோம். சரியா? சரி சகுந்தலா. தேன் குடித்த நரி மாதிரி சொல்லிவிட்டு விலகினான். அவளும் அதை ரசித்தாள். பகுதி 10. அக்கௌண்ட்டின் பேலன்ஸ் அமௌண்ட்டை பார்த்த மேனேஜர் 500 சில்லறை இருப்பதாக சொன்னபோது பகீர் என்றது. என்ன சார் சொல்கிறீங்க? மாதம் 3000 சில்லறை அவரோட பென்ஷன். கிட்டத்தட்ட 2 வருஷமாக நாங்கள் அவர்கிட்ட காலனா வாங்கலை, அவரும் கொடுக்கல. இருக்கலாம் மிஸ்டர் இளங்கோ, ஆனால் இங்கே மாதம் தவறாமல் பென்ஷன் பணத்தை எடுத்திருக்காரே, அதுவும் 5ஆம் தேதி தவறாமல் வந்து பணத்தை எடுத்துக்கிட்டு போயிருக்காரே பாருங்கள். பருத்த அந்த ரெஜிஸ்டரின் பக்கங்களில் உள்ள என்ட்ரியை அவனுக்கு காட்டினார் மேனேஜர். குழம்பி போய் வெளியே வந்தான். சகுந்தலாவிடம் போய் சொன்னா பட்டையை கலப்பிடுவா. இந்த அப்பா என்ன செஞ்சிருப்பாரு பணத்தை? கேள்வி மனதில் புரள அவனது பைக் ஊரை நோக்கி சீர ஆரம்பித்தது. தெருமுனையில் சதாசிவ மாமா உட்கார்ந்து கொண்டிருந்தார். பைக்கில் வரும் இளங்கோவனை பார்த்து கை நீட்டி தடுத்தார். என்ன மாமா, அப்பா காரியெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதா இளங்கோ? அதான் 10 நாளும் வந்தீங்களே, நல்லபடி முடிஞ்சிச்சு, சந்தோஷம். அவர் ஆசைப்படி இந்த ஊர்லேயே அவரோட அந்திம காலம் அமைஞ்சு போச்சு. சதாசிவம் மகிழ்வது போல வருந்தினார். சரி மாமா, நான் கிளம்புறேன், நிறைய வேலை இருக்குது. பைக்கை திரும்ப உதைக்க போனான் இளங்கோ. ஒரு நிமிஷம் பார்த்தான். அமெரிக்காவில் இருந்து இமெயில் வந்ததாக கேள்விப்பட்டேன். ஓ, உங்கள் காது வரை வந்துடுச்சோ? ப்ரௌசிங் சென்டர் யாருது? என்னது தானே? ஆமாம் இல்லை, நான் மறந்துட்டேன். ஆமாம், அதுக்கு என்ன மாமா? அந்த மெயிலில் கண்டபடி குத்தக உரிமையை வாங்க போகிறேன்னு கேள்விப்பட்டேன். அந்த வீடு ராசி இல்லை, உடுக்க சத்தம் கேட்குது, அப்படி இப்படின்னு உன் பொண்டாட்டி சொன்னாலே. சொன்னா இப்போ எது வந்தாலும் சமாளிப்போங்கிறா. அப்போது நீ குத்தக உரிமையை வாங்க போகிறேன்னு சொல்லு. ஆமாம், அப்படியெல்லாம் செய்ய சட்டத்தில் இல்லாட்டியும் பத்திரத்தை வாங்கி வச்சுட்டு பணம் கொடுக்க போகிறேன். 50 வருஷத்துக்கு எங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அது சரி, அந்த பரமசிவன் திரிசூலத்தோட நேரலையாக வரப்போகிறான். யாரும் எதுவும் செய்ய முடியாது தான். ஆனால் ஒரு விஷயம் நீ தெரிஞ்சுக்கிறது நல்லது. சதாசிவம் பீடிகை போட்டார். ஊருக்கு ஊர் கோவில் சொத்துக்கள் சாமர்த்தியங்கிற பேரால் கொல்ல போய்கிட்டு இருக்குப்பா. அதுக்குண்டான தண்டனையை கொள்ளையடிக்கிறவங்களும் அனுபவிக்கிறாங்க. இருந்தும் பலருக்கு அது பாவந்தான்னு தெரியறதில்ல. போகட்டும், நான் சொல்கிறேன்னு வருத்தப்படாத. இந்த ஊருக்கு வந்து அந்த வீட்டில் குடிபோன பிறகு தான் நீ முன்னுக்கு வந்த. டாக்டர்லாம் கைவிட்ட நிலையிலையும் உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. எல்லாத்துக்கும் ஒரு வலுவான காரணம் இருக்குது. சதாசிவம் இடைவெளி விட்டார். இளங்கோ அது என்ன காரணம் என்கிற மாதிரி அவரை பார்த்தான். அந்த வீட்டுக்கு குத்தகக்காரன், அதாவது அமெரிக்காவில் இருக்காரே திருவாளர் ராமச்சந்திரன், அவர் கொடுக்காம விட்ட வாடகையில் இருந்த நியாயமாக நீங்கள் கொடுக்க வேண்டிய தொகையையும் சேர்த்து மாதம் 4000 தனக்குத்தானே ஒரு குத்தகையை வாடகையாக முடிவு செஞ்சு அதை உன் அப்பா உண்டியலில் போட்டுக்கிட்டு வந்தார். அது உங்களுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். அவர் அப்படி நியாயமாக நடந்துக்க போய் தான் உங்களுக்கு அந்த வீடு ராசியான வீடா, நல்லது நடக்கிற வீடாக மாறிச்சு.
எல்லாரும் சிவன் சொத்தை கொள்ளையடிக்கும்போது விதிவிலக்காக நடந்துக்கிட்டவர் உன் அப்பா. இதுக்காக அவர் டமாரம் அடிச்சுக்கல. தன் அந்திம காலத்தில் இப்படி ஒரு சிவன் கோவில் வீட்டில் இருந்துக்கிட்டு வாழ வாய்ப்பு கிடைச்சதேன்னு அவர் சந்தோஷந்தான் பட்டார். அவருக்கு பிறகு நீயும் அப்படி நடந்துக்கிறது தான் நல்லது. இல்லைனா அது உனக்கு நல்லதில்லைன்னு சொல்லத்தான் கூப்பிட்டேன். சதாசிவம் சொல்லி முடிக்கவும் இளங்கோ தாடையை சுரிந்தபடி அவரை ஒரு மாதிரி பார்த்தான். என்னப்பா, எதுக்கு இப்படி பார்க்குற? ஒன்றுமில்ல, என் அப்பாவோட பென்ஷன் பணம் என்ன ஆச்சுன்னு தெரியாமல் கிடந்து மருகிக்கிட்டு இருந்தேன். சகுந்தலா கேட்டால் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் பயந்துக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்கள் பதிலை சொல்லிட்டீங்க. உன் பொண்டாட்டிக்கு நீ பதில் சொல்கிறது இருக்கட்டும், நீ எனக்கு பதிலை சொல்லு. நியாயமான வாடகையை கொடுப்பியா இல்லை? சதாசிவம் எங்கு வருகிறார் என்பது அவனுக்கு புரிந்தது. வண்டியில் உட்கார்ந்தபடியே பேசுவது கஷ்டமாக இருந்ததோ என்னவோ. இறங்கி ஸ்டாண்ட் போட்டான். பின் அவரை ஏறிட்டான். பேசவும் ஆரம்பித்தான். எது மாமா நியாயமான வாடகை? சத்யராஜ் பனையில் கையை ஆட்டிக்கொண்டு அவன் கேட்ட விதத்தில் அவன் அவரை ஒரு வழி செய்யப் போகிறான் என்பதற்கான முகாந்திரங்கள் அவருக்கும் அது புரிந்தது. பதிலுக்கு சிரித்தார். சிரிக்காதீங்க, பதிலை சொல்லுங்க. எது சரியான வாடகை? உனக்கு அந்த வீடு சொந்தமாக இருந்து அதை நீ வாடகைக்கு விட்டால் எவ்வளவு ரூபாய்க்கு விடுவியோ அதுதான் சரியான வாடகை. சரி, இந்த வாடகையை நம்பித்தான் அந்த பரமசிவன் இருக்காரா? அப்படி இருந்தால் தான் கொடுப்பியா? நிச்சயமா. உலகையே படைச்சவர் அந்த பரமசிவன்னு சொல்கிறீங்க. அதுக்கு அவர் வாடகையை கவர்மெண்ட்கிட்டையா வாங்குறாரு? விதண்டாவாதம் வேண்டாம் இளங்கோ. உன் நல்லதுக்கு சொன்னேன். என் சொந்தக்காரங்களில் ஒரு தனி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். கோவிலை பார்த்தியா எப்படி இடிஞ்சு போய் கிடக்கு? வருமானம் வந்தால் அதை சரி செய்ய முடியும். சாமி பேரால் ஒரு கோவில், அப்பால சாமி பேரால் சொத்துக்கள், எல்லாம் மனுஷன் செஞ்சது. அந்த சாமியாக வந்து கோவிலை கட்டு, பூஜை பண்ணு, இல்லாட்டி கொண்டு போடுவேன்னு சொன்னிச்சு. அது என்னைக்கும் சொல்லாது. நாம் நம்ம நல்லதுக்காக செஞ்சுக்கிட்டதுப்பா அதெல்லாம். அப்போது மனுஷனோட வசதி தான் இதில் முக்கியம்னு சொல்கிறீங்க, சரிதானே? ஆமாம், மனுஷன் அவன் மனநலனுக்காக செஞ்சுக்கிட்டது தான் இதெல்லாம். அதனால தான் அவ்வை பாட்டி கூட கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காதேன்னாரு. அவ்வை சொன்னா ஆட்டுக்குட்டி சொன்னான்லாம் பிராணக்கதை பேசாதீங்க மாமா. மொத்தத்தில் மனுஷன் தன்னோட சௌகரியத்துக்காக கோவிலை கட்டிக்கிட்டான், அப்படித்தானே? இதுக்கும் சாமிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, வாஸ்தவம் தானே? தம்பி, நீ என்ன திரும்ப திரும்ப விதண்டாவாதமாகவே பேசுகிற? எது விதண்டாவாதம்? புத்திசாலித்தனமாக பேசினா விதண்டாவாதமா? சட்டப்படி நான் ஏதாவது தப்பு செஞ்சுருக்கேனா அதை சொல்லுங்கள். தெய்வீகமான விஷயங்களில் சட்டங்கிறது ஒரு அளவுக்கு தான்ப்பா. தர்மந்தான் இங்கே பிரதானம். சரி, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நாம் எல்லாம் கொடுத்தா அந்த சாமிக்கு விடிய போகுது. உலக படைத்த கடவுளுக்கு, உங்களையும் என்னையும் படைத்த கடவுளுக்கு நாம் கொடுக்க என்ன இருக்குது? அப்படின்னா அந்த வீட்டை அவர் என் புத்திசாலித்தனத்துக்கும் தேவைக்கும் பரிசாக கொடுத்துருக்காருன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு என்ன சொல்கிறீங்க? இங்கே கொடுக்கறது வாங்கிறதெல்லாம் விஷயம் இல்லை, நம்ம மனசு எப்படிப்பட்டதுன்னு தான் பார்க்கணும். ஏன் இப்படி கடந்து புலம்புறீங்க? நான் சுருக்கமாக விஷயத்துக்கு வந்துடுறேன். அந்த வீடு சிவன் சொத்து தானே? ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? அப்போ அதோட ஓனர் அவர் தானே? ஆமாம் ஆமாம். அப்போ அவர் நேரில் வந்து என்கிட்ட நீ செய்கிறது நியாயமானு கேட்கட்டும், நான் பதில் சொல்லிக்கிறேன். வழியை விடுங்க. பைக்கை உதைத்து கொண்டு சீற்றத்தோடு பறந்து போயே விட்டான் இளங்கோ. சதாசிவத்துக்கும் நெஞ்சை அடைத்தது. முதலில் அவன் ஊருக்கு வந்தபோது பார்த்ததற்கும் இப்போதைக்கும் தான் எத்தனை வித்தியாசம்! ஆசை மனிதர்களை இப்படியெல்லாம் கூட மாற்றுமா என்ன? சிலையாக நின்றுவிட்டார் சதாசிவம். இன்று இளங்கோ என்று இல்லை, பலரும் இப்படித்தானே மாறிவிட்டார்கள். லஞ்சத்தை சம்பாத்தியம் என்கிறோம், ஊழலை சாமர்த்தியம் என்கிறோம், அடக்குமுறையை ஆளுமை என்கிறோம். எல்லாவற்றிற்குமே அர்த்தம் மாறி போய்விட்டதே. கலியுகத்தில் எல்லாம் கண்ணுக்கு முன்னே என்கிறார்கள். இதுதானா அது? ஒருவேளை இளங்கோ சொல்வது போல் புத்திசாலித்தனமும் சாமர்த்தியமும் தான் பிழைப்பா? தன்னை போல் சிந்திப்பதெல்லாம் பிற்போக்கா? சதாசிவம் மாய்ந்து போய் திரும்பும்போது சிரித்தபடி பட்டர் வந்து கொண்டிருந்தார். வாங்க பட்டரே. என்ன சதாசிவம், இளங்கோவன் ஞானோபதேசம் பண்ணிட்டு போகிறானாக்கும், உமக்கு எப்படியா தெரியும்? தூரம் இருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். கிட்டக்க வந்தா என் மனசும் சஞ்சலப்படும், அதான் வரலை. துளி கூட பிடி கொடுக்கல பட்டரே. ஒருவேளை அவன் கேட்குறது தான் சரியோன்னு நானே நினைக்கிறேன்னா பார்த்துருக்கோங்களேன். அப்போ கோவிலை இழுத்து மூடிடுவோமா? என்னையா நீர்? நான் ஒரு வார்த்தைக்கு சொன்னால் நான் சீரியஸாகவே கேட்குறேன்.
தர்மப்படி நடக்கிறவன் இளிச்சவாயன், தப்பு பண்ணிட்டு சட்டத்தோட சந்து பொந்தில் பூந்து தப்பிக்கிறவன் புத்திசாலினா கோவில்றது தானே நல்லது இல்லையா? எனக்கு நம்பிக்கை இருக்கியா? அன்னைக்கு சொன்ன பதிலையே இன்னைக்கும் சொல்கிறேன், பொறுமையாக இருப்போம். அடப்போங்க ஓய், பொறுத்து பொறுத்து எல்லாம் போனது தான் மிச்சம். எதுவும் எங்கேயும் போகலை பட்டரே. இதெல்லாம் பரிசோதனை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், சகிச்சுப்போம், வேடிக்கை பார்ப்போம். இளங்கோவன் மாதிரி அல்ப சந்தோஷங்களுக்காக பெரிய வெற்றிகளை நாமளும் இழந்துட வேண்டாம். எது பெரிய வெற்றி? நம்பிக்கை இழக்காமல் இருக்கிறதும், இந்த மாதிரி மனிதங்களை பார்த்து மனசு மாறாமல் இருக்கிறதும், தப்பு பண்ண வாய்ப்பு இருந்தும் பண்ணாமல் இருக்கிறதும் தான் வெற்றி. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சா கூட ஏதோ ஒன்றை பரிசா தராங்க. இந்த வெற்றியால் நமக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த உலகம் தோன்றின நாளில் இருந்து பல நாத்திகர்கள் கேட்ட கேள்வி இது. மோட்சந்தான் நமக்கு கிடைக்க போகிற பரிசுன்னு சொல்லி உங்களுக்கு நான் கோபத்தை உண்டாக்க போகிறதில்ல. பொறுத்திருந்து பார்ப்போம். சரி விடு, போட்டவரும் போய் சேர்ந்துட்டாரு, போன பணமும் வரப்போகிறதில்ல. எதுக்கு புலம்புற? புலம்பாமல் ஓசைப்படாமல் எவ்வளவு பெரிய காரியம் பண்ணியிருக்காரு பாருங்க. பெரியவங்க பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போகிறது இப்படி 500 சில்லறை தானா? விடுன்னு சொல்கிறேன்ல, எனக்கு மனசே அடங்க மாட்டேங்குதுங்க. 1 காசா 2 காசா எத்தனை ஆயிரம்? விடு சகுந்தலா, ஆஃபீஸில் 4 ஃபைலை இழுத்தடிச்சா அதெல்லாம் கைக்கு வந்துட்டு போகுது. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, இனி இந்த வீடு நம்ம சொத்து. இதுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாச்சு. நமக்கு பிறகு இது நம்ம மகனுக்கு. ஆமாம், தப்பி தவறி பொண்ணுன்னு சொல்லி என்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க. அப்போது பொண்ணு பிறந்தா என்ன பண்ணுவ? கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டுருவியா? பொண்ணெல்லாம் பிறக்காது, பையன்தான் பையன்தான் பையன்தான். சகுந்தலா கோர்ட்டில் கத்தும் டவாலி போல கத்திவிட்டு அவனை முறைத்தாள். பிறகு என்ன நினைத்தாலோ அவனுக்கு சரையல் என திருஷ்டி கழித்தாள். எதுக்கு இதெல்லாம் பண்ணுற? இப்போ நீங்கள் ரொம்ப தேறிட்டீங்க. எதை வச்சு சொல்கிற? உங்கள் மாமாவுக்கு நல்ல பதில் சொன்னீங்க பாருங்க, அதை வச்சு தான் சொல்கிறேன். அவன் ரசித்து சிரித்தான். நடுவில் இருவரின் கதையும் உரசியது. சங்கிலிகள் மோதும் சத்தம். வெளியே பார்த்தபோது பைத்தியக்கார பஞ்சாமி நின்று கொண்டிருந்தான். ஐயோ, அந்த பைத்தியங்க, போய் முதல்ல அவனை துரத்திட்டு வாங்க. ஆச்சரியமாக இருக்கேன், இவன் எதுக்கு இங்கே வரான்? இப்பெல்லாம் அடிக்கடி வரான். என்னை பார்த்து திடீர்னு அலறான். பசிக்குது, சோறு போடுங்கிறான். இடியட், இரு வர. கருவிக்கொண்டு வெளியே போனான். கையிலும் காலிலும் இளங்கோ வாங்கி கொடுத்த சங்கிலியோடு ஜென்ம தண்டனை கைதிகளை அரசவையில் நிறுத்துவார்களே, அப்படி நின்று கொண்டிருந்தான் பஞ்சாமி. போட அந்தாண்ட, இங்கே எங்கடா வந்த? இது ஏன் வீடு, என்ன போக சொல்ல நீ யாருடா? உன் வீடா இது? இரு வர்ற. திரும்பிய இளங்கோவின் பார்வையில் கோட் ஸ்டாண்டில் பெல்ட் ஒன்று தொங்கியபடி கண்ணில் பட்டது. வேகமாக போய் அதை எடுத்தான். பஞ்சாமியை நெருங்கி சுழற்ற ஆரம்பித்தான். பஞ்சாமி பதிலுக்கு கத்தியபடி ஓடத் தொடங்கினான். சாலையில் கார் ஒன்று வந்து கொண்டிருந்தது. அதன் பின் நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து முடிந்தது. இரத்த விலாராக பஞ்சாமி சரிய பெல்ட்டும் கையுமாக நிற்கும் இளங்கோவனுக்கு ஒரு நொடி நெஞ்சை அடைத்தது. அடப்பாவி, இப்படியா ஒரு பைத்தியத்தை துரத்துவ? சிலர் அவனை நோக்கி பாய, ஐயோ நான் இல்லை என்று ஒதுங்க நினைத்தவன் மேல் பைக்காரர் ஒருவர் வந்து மோதி உருண்டார். பகுதி 11. ஆஸ்பத்திரியில் கண் விழித்தவனுக்கு எதுவுமே தெரியவில்லை. மலங்க மலங்க பார்த்தான். ஒரு ஆச்சரியம் போல பக்கத்து வார்டில் கண் விழித்த பஞ்சாமியோ மிக தெளிவாக பேசினான். சகுந்தலா தலையில் அடித்து கொண்டாள். அதீத உணர்ச்சி வசப்பட்டு அழுதாள். அதனாலேயோ என்னவோ இடுப்பு வலி அப்பொழுதே எடுத்துவிட்டது. அவளை தூக்கி கொண்டு பிரசவ வார்டு பக்கம் ஓடினார்கள். பிரசவத்துக்கு இன்னும் எவ்வளவோ நாள் இருக்கு, ஆனால் அதுக்குள்ள வலி எடுத்துடுச்சு என்று சொல்ல டாக்டர்கள் தங்கள் கடமையை ஆரம்பித்தார்கள். அதே சமயம் தெளிவாக பேசிய பஞ்சாமியோடு உரையாடி கொண்டிருந்தார் சதாசிவம். பஞ்சாமி, நீ யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ உனக்கு தெரியுறதா? நல்லா தெரியுது மாமா. ஏன் வரையில் நடந்தது ஆக்சிடெண்ட் இல்லை, அனுகிரகம். உண்மைதான். சினிமாவில் தான் நான் இந்த மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். தலையில் அடிபட்டு தெளிவுக்கு வருவா. வாழ்க்கையில் உன் விஷயத்தில் இப்போ நான் பார்க்குறேன். எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் மாமா, ஏன் ஆசீர்வாதம் இல்லை. பைத்தியமாக இருந்த நிலையிலையும் நீ நம்ம ஊர் சிவன் கோயிலையே சுற்றி வந்த பாரு, அந்த பலன். ஆமாம், மிஸ்டர் இளங்கோவன்கிறவர் தான் என்னை துரத்தினாருன்னு கேள்விப்பட்டேன். அவருக்கு இப்போ எப்படி இருக்குது? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைப்பா. ரொம்ப ஆடினா, எல்லாம் புத்திசாலித்தனத்தால் தான்னா. ஆனால் அந்த புத்தியோட ஆப்ரேஷன் ஸ்விட்ச் மேலே அந்த ஆண்டவன் கையில் இருக்குங்கிறது ஞானம் இல்லாமல் போயிடுது. உன் இடத்த இப்போ அவன் பிடிச்சிட்டான். ஐயோ, என் விரோதிக்கு கூட எனக்கு ஏற்பட்ட நிலை வரக்கூடாது மாமா. அவரை குணப்படுத்துகிற வழியை பாருங்கள். நாங்கள் என்னத்தை பண்ணுறது? அவன் பொண்டாட்டி 8 ஊருக்கு நாட்டாமல் பண்ணுறது எல்லாம் அவளே பார்த்துப்பா. அதான் இல்லை. பக்கவாட்டிலிருந்து ஒரு குரல் கேட்டது. பட்டர் தான் வந்து கொண்டிருந்தார். என்னையா பட்டரே, என்ன செய்தி? சதாசிவம் நிமிர பட்டர் சதாசிவத்தின் கையை தேடி பிடித்தார். அன்னைக்கு நீங்கள் சொன்னதுக்கு அர்த்தம் எனக்கு இன்னைக்கு தாங்க புரிஞ்சுது.
புரியும்படியா சொல்லுங்கய்யா. அந்த பொண்ணு சகுந்தலாவுக்கு பிரசவம் ஆயிடுச்சு தெரியுங்களா? அதுக்குள்ளேயா? இப்போத்தான்யா 6 மாதமோ 7 மாதமோ ஆகுது. மழை எப்போ வருங்கிறது, மகவு எப்போ பிறக்குங்கிறதும் மகேசனுக்கே தெரியாதுன்னு சும்மாவா சொன்னாங்க? அப்போது குழந்த பிறந்துருச்சாவா? அந்த விஸ்வநாதனேல வந்து பிறந்திருக்கான். என்ன பட்டரே சொல்கிறீர்? சிவன் கோவில் வீடு என் சொத்து, அந்த சிவனும் என் சொத்துன்னு சொன்னிச்சே அந்த பொண்ணு. அது ஆசை ஈடேறி போச்சுங்க. பீடிகை போடாமல் புரியும்படி சொல்லுயா. சதாசிவம் போய் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கிறது நல்லது. சதாசிவத்துக்கு அதற்கு மேல் இருப்பு கொள்ளவில்லை. எழுந்திருத்து பிரசவ வார்டு பக்கம் ஓடினார். கூட்டமாக நின்று கொண்டு எல்லோரும் பேசி கொண்டிருந்தனர். சதாசிவம் வரவும் நிமிர்ந்து பார்த்து வெறித்தனர். ஃபோட்டோகிராஃபர் கூட தென்பட்டனர். எதுக்கு ஃபோட்டோகிராஃபர்லாம் வந்திருக்காங்க? அதிசயமாக குழந்தை பிறந்தா படம் பிடிச்சு பத்திரிகையில் போட வரத்தானே செய்வாங்க. சதாசிவம் சகலத்தையும் கேட்டபடி உள்ளே ஓடினார். குழந்தையை பார்த்தவர் அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்றுவிட்டார். சகுந்தலா எதிர்பார்த்தது போலவே அழகான ஆண் குழந்தை, குறைப்பிரசவம் என்று சொல்ல முடியாதபடி நன்கு முழுக்கென்று. ஆனால் மூக்கை ஒட்டி இரு பக்கமும் இருக்க வேண்டிய கண்களும் பஞ்சடைந்தது போல இருக்க, நடு நெற்றியில் ஒரு கண் இருக்க அழுது கொண்டிருந்தது. வெளியே நெற்றிக்கண் குழந்தை என்கிற முணுமுணுப்புகள், ஆச்சரியங்கள். அதிசயமாக கோவிலில் கூட்டம் அன்று அதிகமாயிருந்தது. பட்டருக்கு விபூதி கொடுத்து மாளவில்லை. ஒரு வழியாக சற்றே கூட்டம் குறைந்த சமயமாக பார்த்து வெளியே வந்தார். எதிரில் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்த இளங்கோ பாவ மன்னிப்பு கேட்க வந்தவன் போல் கோவில் பிரகாரத்தை சுற்றி கொண்டிருந்தான். நின்று கேட்கும் தெய்வம் என்றால் நின்று கேட்கிறது என்பது அந்த நொடியில் பட்டருக்கு அர்த்தமாகியது. சதாசிவத்திற்கும் பக்தியோடும் தர்மத்தோடும் இருப்பதற்கு எது பரிசு என்று கேட்டது ஞாபகத்திற்கு வந்தது. முதலில் ஆரோக்கியம், பின்பு ஆசையில்லாத மனம். இது இரண்டும் தான் அவன் தரும் உன்னதமான பரிசு என்பது அந்த நொடியில் அர்த்தமாகியது. ஆமோதிக்கிற மாதிரி கோவிலின் பெரிய மணியை யாரோ அசைத்துவிட்டு சென்றார்கள். 8 திக்கும் அதன் ஒலி சத்தம் கணீர் என்று கேட்கத் தொடங்கியது. இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்து ஒரு வீடியோவில் இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். பாய்.